சொல்லுங்க ஐயா. திருமந்திரத்துல பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதிகனை போன்று பசுபாசம் அனாதி. ஆமா. பதிகனை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகின் பாசம் நில்லாவேங்கிறாரு. சரி ஐயா. இவர் இலங்கை ஜெயராஜ் இவங்கெல்லாம் சைவ சித்தாந்தத்துல இது வந்து உலகம், அதாவது மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோன்றிருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா. இந்த கூற்று எப்படி 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 அப்படின்னா அதான் இதுக்கு அப்ப எப்படி இந்த சஞ்சீத கர்மம் எப்படி இது உண்மையா இல்ல இவர் ஐயா நம்ம ஐயா வேற ஏதாவது சொல்லிக்கிறார் உலகத்தை பத்தி எப்படி சொல்லிக்கிறாரு? வள்ளல் பெருமான் வந்து இந்த பேருபதேசம் இருக்கு இல்லைங்களா, கொடி ஏத்திட்டு மேட்டுல சன்மார்க்க கொடி ஏத்திட்டு நீண்ட ஒரு உபதேசம் தான் இல்லைங்களா, அதுல எல்லாமே சொல்லியிருக்காரு. அதாவது சுத்த சன்மார்க்கம் வந்து இப்பதான் ஆண்டவருடைய அருளால வெளிப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு சுத்த சன்மார்க்கம் விளங்கல. இன்னொன்னு, இதற்கு முன்னிருந்தவர்கள் உண்மையை மறைத்து விட்டார்கள், அன்னை போட்டு மறைத்து விட்டார்கள். இது படிச்சிருக்கீங்களா? பொதுவா எல்லாருக்கும் எல்லா சமயம் இதுவரையில 1865 அதாவது சுத்த சன்மார்க்கம் தோன்றுகின்ற அந்த நாளுக்கு முன்பு இருந்து இந்த உலகில் வழங்கி வந்த அனைத்து சமய மத மார்க்கங்கள் அனைத்துமே அதுல வந்து பாத்தீங்கன்னா சைவம் வந்து அகச்சமயம்ன்றார். இதுலதான் வந்து அகப்புற உண்மைகளை வந்து மேக்சிமம் வெளியில கொண்டு வந்தாங்க. ஐயா, அப்ப நீங்க பேசுறது அப்படியே நீங்க பதிவு பண்ணி குரூப்ல போட முடியுமா? எப்படி போடுறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் பயன்படும். வேற ஒண்ணு இல்லைங்க. சரிங்க. கட் பண்ணிட்டு வேணா திருப்பி கூப்பிட்டுங்களா இல்ல அப்படியே சரியா? ரெக்கார்டிங் ஆகிட்டுதான் இருக்கு. சரிங்க. அப்போ பெருமான கடைசியில என்ன சொல்றாருன்னா, சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகள் சொல்றாரு. என்ன தடைகள்னா, சுத்த சன்மார்க்க முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றில் ஆசார சங்கற்ப விகற்பங்கள் இதுவரையில நம்ம வந்து இதுவரையில வழங்கி இருந்த இதுல வந்து நம்ம பற்று நிறைய வச்சிருக்கோம். அந்த ஆசாரத்துல இருந்து நம்ம வெளியில வர்றது நம்ம தயங்குறோம். அப்படி தயங்குனீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பற்றே உங்களுக்கு தடையாகிவிடும். நீங்க கேட்கலாம், நீங்க சைவ சமயத்தில் தானே இருந்தீங்க, அதுல பற்று வச்சிருந்தீங்க, அந்த பற்று தானே உங்களுக்கு இந்த நிலைக்கு தூக்கி விடுதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அந்த பற்றை அறவே விட்டு விட்டது வந்ததன் பயன்தான் என்னை வந்து ஆண்டவர் ஏறாநிலை மிசை ஏற்றி விட்டிருக்கிறார். அது ஒரே ஒரு 3 எழுத்துல சொல்லிடுறார். அதுதான் தயவு. அந்த தயவு இந்த 3 எழுத்து மகா மந்திரத்துல எல்லாமே அடைக்கிறார். அதுல வந்து நீங்க அதனால வந்து சைவம் வைணவம் முதலான சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். அப்புறம் வேதம் ஆகம முதலான கலைகளில் லட்சியம் வைக்க வேண்டாம். கலையிலே சொல்லிடுறார். அப்போ இதனுடைய மேற்கொண்டு வேற எதுவும் எல்லாமே ரத்திர சுருக்கமா சொல்லிடுறார். அப்புறம் நீங்க அகவல்ல பார்க்கும்போது சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதிய மற்பெருஞ்சோதி, சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உள்ள அற்பெருஞ்சோதி. இதுவரையில வரைக்கும் வந்து எல்லாமே பொய் என்றாரே ஏன்? சரி, இதுக்கு வந்து நமக்கு நம்முடைய சிற்றறிவுக்கு வள்ளல் பெருமான் சொல்றது விலங்குல நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்களா? நம்முடைய சிற்றறிவுக்கு அது விலங்குல. என்ன இதுவரையில எத்தனையோ சைவ நம்முடைய தமிழகத்துல எவ்வளவு பெரிய மகான்கள், எவ்வளவு பெரிய சத்திய ஞானிகள் தோன்றி நமக்கு வந்து இறை உண்மையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் மறுத்துட்டு மேல வர்றாரு. இப்போ அது என்னன்னா, இது வந்து நான் சொல்ல, ஆண்டவரே வந்து இப்ப வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தை வெளிப்படுத்துறது நான் வெளிப்படுத்தல, இது ஆண்டவரே வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டமா சொல்றேன். அதனாலதான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நீ நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்புவீனோ நமரால் நம்மவர்களே தயவு செய்து நம்புங்க. என் வார்த்தை இது என எண்ணாதீர். நான் சொல்றதெல்லாம் ராமலிங்க அடிகளார் சொல்றதுன்னு நினைச்சிடாதீங்க. என் வார்த்தை இது என எண்ணாதீர். உலகில் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேள்வி. அதனால நீங்க சைவம் வைணவம் சமயங்களில் பற்ற வைக்க வேண்டாம். ஆகமும் வேதம் ஆகமும் கலைகள் அற்றி வைக்க வேண்டாம். எச்சரிக்கை கொடுக்குறாங்க.
அப்புறம் என்னதான் பண்ண சொல்றாரு அப்படின்னா, இந்த எந்த மதமாகட்டும் எந்த சமயமாகட்டும் முதல்ல அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அவங்க சொல்றது நம்ம கேட்கணும். உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவை நீங்க அணைச்சிட்டு தான் வரணும். ஏன்னா அவங்க பெரியவர்கள், அவங்க சொன்னதுதான் கேட்கறது. இது பொதுவா சொல்றேன். அதனால வளர்பெருமான் அந்த திருவருட்பா வெளிப்படுத்தும் போது யாழ்ப்பாண ஆர்வம் நாவலர் வழக்கு தொட்டார். இது அருட்பா இல்ல, மறுப்பா இல்ல, சைவ ஆகமத்துல சொன்னதெல்லாம் இது எதிர்ப்பா சொல்றாரு. அதனால இது ஏதோ ஒரு மார்க்கம், அவர் மருளால் தான் அவரு ஏதோ மருள் நிலையில இருந்துதான் இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு வழக்கு தொடுத்துட்டாரு. இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு நமக்கு அணுவலை கூட நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு ஒரே ஒரு துணை திண்டுக்கல் சுவாமி சர்வானந்த அவர்களுடைய இது மட்டும்தான் நமக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காமிக்குது. சுத்த சன்மார்க்கம்னா என்ன, இதுதான் சுத்த சன்மார்க்கம். வரலாறு சொன்னது இதுதான். வரலாறுடைய நிலை என்ன, அதையும் நமக்கு திட்டவட்டமா சொல்றாரு. வரலாறு ஏன் எல்லா மார்க்கங்களையும் மறுத்து சுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார், அதெல்லாம் சொல்றாரு. இப்போ சர்வானந்த சாமி என்ன சொல்லியிருக்காரு, வல்பெருமான் சொன்னத நல்லா விளக்கம் கொடுக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா திருமந்திரம், அதை மறுக்கிறார் வல்லார். அதாவது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இந்த வாசகத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது போல் அப்படின்ற ஒரு வார்த்தை. போலன்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? அதுல எல்லாமே அவங்களுடைய கொள்கை என்னன்னா அதுல அடங்கிடுது. போலன்னா கடவுள் ஒருத்தர் என்றும் உள்ளவர், அவரை போல உயிர்களும் பாசங்களும் என்றும் உள்ளன. அப்போ இறைவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு அந்நியமானதுதான் இந்த உயிர்களோ பாசமோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? இது நமக்கே விளங்குது இல்லைங்களா? அப்ப இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல இறைவன் எல்லாம் மாணவர்ன்றது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஒத்துக்கும் போது போல அப்படின்ற வார்த்தை அங்க இன்சர்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, அதை நீங்க அடியேன் இது நமக்கு சொல்றதுக்கு நம்முடைய சிற்றறிவுக்கு ஒண்ணு விளங்கல. இதுதான் சொல்றாங்க. அதாவது உண்மையில் உள்ள ஒரு அற்புதம், இயற்கையாக உள்ள ஒரு அற்புதம் என்னன்னா, கடவுள் என்ற ஒரு அன்பு தத்துவம் மட்டும்தான் அகண்டமா அது தான் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம முதல்ல அடிப்படையா நம்ம மனதில இருத்திக்கிறோம். சுத்த சன்மார்க்கம் சொல்றோம். அதாவது அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான இருப்பு வெளிதான், அது எல்லையற்று எங்கும் வியாபித்து இருக்கிறது. இருக்கு இருந்தாலும் அந்த அன்பு சத்துவத்துக்கு அல்லது அன்பு தத்துவத்துக்கு அனுபவம் என்பது எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அனாதிகாலமா அப்படிதான் இருக்கு. இதுதான் சுத்த சன்மார்க்கத்துல முதல்ல சரவண சாமி சொல்றாரு. என்ன இந்த உலகம் ஏன் ஏற்பட்டுச்சு, இந்த உயிர்கள்லாம் ஏன் கடவுள் படைக்கணும், இந்த உயிர்களை படைச்சு ஒவ்வொரு உயிர்களும் வாழ்க்கையில இந்த பசி தாகம் இன்மை இச்சை இன்மை வறுமை இப்படி எல்லாம் ஏன் கஷ்டப்பட வைக்கணும். அப்புறம் நீங்க சொல்ற இந்த சஞ்சீத கர்மம் பிரார்த்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சீத கர்மம் இதெல்லாம் இதுங்களா இந்த உயிர்களா தேடிக்கிச்சா, அப்புறம் ஆணவ மலம் இயற்கையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுல பதியினை சென்று அணுகா பசுபாசம். அதான் இந்த பசு அப்படின்றது என்னன்னா உயிர்கள். பசுன்ற இது ஏன் பெயர் பெறுதுன்னா, அதனுடைய இருப்பை அதுவே அறிய முடியாது. அதுதான் உயிர்கள் தனது இருப்பை தானே அறிய முடியாத ஒரு பாசாந்தகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இருள், பாசாந்தகார இருள், அதாவது இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், இருள், அஞ்ஞான இருள். அந்த அஞ்ஞான இருள தனது இருப்பையே தான் அறிய முடியாத ஒரு நிலையில தான் அந்த ஆன்மாக்கள் இருக்கிறன. சரி, அப்போ தன் இருப்பையே தான் அறிய முடியாத ஒரு இருந்த நிலையில அதுக்கு இன்பம் துன்பம் அனுபவம் இருக்குமா? ஆளே இல்ல. அவ ஆளே இல்லாத போது அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இல்ல இல்லைங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி அது அனாதியாகவே இருக்குதுன்னா அது அது வந்து இறைவனை போல் அணுகாது. அதே மாதிரி பாசங்கள் வந்து அது வந்து ஜடப்பொருள். இந்த மண்ணு, விண்ணு, நெருப்பு, நிலம், நீர் இதெல்லாம் வந்து பாசங்கள், அது ஜடப்பொருள். இது வந்து உணர்த்தினாலும் உணராது. இந்த உயிர்கள் வந்து இறைவன் உணர்த்தினால் தான் இருப்பதை உணரும். ஆனால் அவைகள் உணராத ஒரு நிலையில தான் இருக்கு. இப்போ இறைவன் தனியா இருந்துட்டு இருக்காரு, இது தனியா இருந்துட்டு இருக்கு. இறைவனுக்கு எந்த மனமும் இல்லை. இறைவன் மனம் இல்லாதவர், அமலர். ஆனா இந்த உயிர்கள் வந்து இயற்கையிலேயே ஆணவம் என்கின்ற மலம், இயற்கையே உள்ள ஒரு மலம். இப்போ கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்னன்னா, இறைவனுக்கு மலம் இல்ல, அவருக்கு அதனால இன்ப துன்பம் இல்ல, இந்த உயிர்கள் மட்டும் என்ன சாபக்கேடு? அது என்ன சாபக்கேடு? அது இயற்கையில ஏன் இந்த சாபக்கேடு வந்தது? அப்ப அந்த சாபக்கேடு வர்றதுக்கு இயற்கையில இருந்ததுன்னா இறைவன் இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்போ இறைவனுடைய கண்ட்ரோல்ல இல்லாமையே அது இயற்கையில அந்த சாபக்கேட்டுல தான் இருந்துட்டு இருக்கா? இதுக்கு என்ன பதில் சொல்றது? அது உயிர் ஆன்மாக்கள் இயற்கையில் ஆணவ மலம் இருக்கிறதால தனது இருப்பை தானே உணர முடியாத ஒரு நிலை. அங்க அப்போ கிட்டத்தட்ட அங்க இல்லாதே இருக்கின்ற ஒரு நிலை. அப்ப அங்க எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம அதுவும் அனாதி காலமா இருக்கிற ஒன்று. அவைகள் அனந்தம். சரி, அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் தனது இருப்பை தானே உணர முடியாத ஒரு இருநிலையில இருக்கு. அதுக்கு எந்த அனுபவம் இல்லை. இது இறைவனை சென்று அணுக முடியாது. இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டோமே, அப்படியே இருந்துட்டு விட. இப்போ உங்களுக்கு இன்ப துன்பம் இல்லை அப்படின்னும் போது அதுதானே இப்ப நமக்கு பிரச்சனை வாழ்க்கையில. இன்பத்தை எல்லாரும் விரும்பணும், இன்பத்தை யாரும் வெறுக்கிறது இல்ல. அடுத்தடுத்து சுகமான ஒரு சுகத்தை தான் நம்ம எல்லோரும் விரும்புறோம். துன்பத்தை அனுபவிக்கிறது யாருமே முடியாது, ஒரு இயல்பு, அது ஒரு துன்ப அவத்தை, யாரும் விரும்பல. இப்போ இறைவன் வந்து அந்த இயற்கையாகிய ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு செயற்கையாகிய மாயா மலத்தை கூட்டுறார். அப்ப அது உயிர் சேர்ந்து செயற்கையில் செயற்கையாகிய கண்ட மலத்தை கூட்டுறாரு, அதுக்கு உடல் சேர்ந்து. இரண்டுத்தையும் கூட்டு, இந்த இரண்டு அழுக்குகளையும் கூட்டித்தான் அந்த மூல அழுக்கை எடுக்க முடியும்னு ஒரு சித்தாந்தம் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு நியாயப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ சிற்றறியும் இல்லாத சிறியன்னு கேக்குற கேள்வி என்னன்னா, என்ன ஏன் இது பண்ண, நான் அப்படியே இருந்துட்டு போயிட்டு இருப்பேனே, நான் இருக்கிறது எனக்கு தெரியாது, அப்படி இருப்பேன், நான் அப்படியே இருந்துட்டு போயிட்டுவேன். ஏன்னா எனக்கு சாபக்கேடு இயற்கையிலேயே ஆணவ மனம், அது ஒண்ணும் எனக்கு தொல்லை கொடுக்கலையா. ஆணவ மனம் அவனுடைய இயல்பு தன்னையும் காட்டாது, அது யாரை பிடிச்சிருக்கோ அவங்களையும் காட்டாது. அப்ப நல்லதாச்சு, அது நல்லதான, ஒன்னும் பிரச்சனை இல்லையா. அப்ப நான் அப்படியே இருந்துட்டு போயிட்டு இருப்பேனே. என்ன அந்த மூல மலத்தை எடுக்கிறதுக்கு இத்தனை கோடி பிறவிகள், ஒவ்வொரு பிறவிகளும் எவ்வளவு எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. இதுல வேற வினை முடிச்சு, அது பெரிய முடிச்சு, அது வந்து பிரார்த்த கர்மம் இருக்கா, அப்புறம் ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எப்பதான் எனக்கு இறைவனை ஒப்புறோம், எப்ப மலபரிவாகம் வரும், எப்ப சத்திய நிவாதம் கிடைக்கும், ஆண்டு எப்ப பொருந்துவேன், எப்ப நடக்கும்? என் முயற்சி பத்தலையே, இன்னும் எத்தனை ஜென்மம் கிடக்கணும். இதுக்கிடையில நான் படுற இந்த உலகத்துல போற அவஸ்தை யாருக்கு தெரியும்? இறைவா, இப்ப ஏன் என்ன, உனக்கு என்ன அக்கறை வந்துச்சுன்னு கேக்குறேன். இப்ப இறைவனையே கேக்குறேன். நான் அப்படியே இருந்துட்டு போனேன் சிவனேன்ட்டு. ஏன்னா எனது இருப்பை நான் அறிய முடியாத போது எனக்கு வந்து இன்ப துன்ப அனுபவங்கள் இல்லை, நான் அப்படியே இருந்துட்டு போவனேன். என்னுடைய இயற்கை மனம், இயற்கையாக நான் ஆணவ மனத்தை ஏன் எடுக்கணும்னு இறைவன் விருப்பப்பட்டாரு? இது நியாயமான கேள்வி, அநியாயமான கேள்வியா? இப்போ யாராக இருக்கட்டும், அவங்க ஞானியா இருக்கட்டும், உலகம் வந்து எப்படி இவர் எல்லாம் ஏன் என்ன இப்படி ஆரம்பிச்சாரு, என்ன பண்றாருங்க, யாரு செஞ்சாங்க, கொஞ்சம் விளங்க மாட்டேங்குங்க. அதான் நீங்க
இந்த திருமந்திரத்துல சொன்னீங்க இல்லைங்களா, ஆமா ஆமாங்க. அதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். ஆமாங்க. அதான் அது வரலாறுக்கு இறைவன் என்ன சொல்றாருங்கன்னா, இந்த பதி பசு பாசம் இது வெளிப்படையா ஆம், சைவ ஆகமத்திலே வெளிப்படையா சொல்ற ஒரு செய்யுள் திருமூலருடைய இந்த பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இங்க அந்த போல அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சுத்த சன்மார்க்கத்தை இடிக்குது. இதுக்கு இறைவன் என்ன சொல்றாருன்னா, அவங்க கண்டது உண்மைதான். ஆனா அந்த உண்மை எந்த நிலையில கண்டதுன்னா ஆன்ம நிலையில இருந்து கண்டாங்க. ஆனா அதுக்கு மேல அருள் நிலை ஒண்ணு இருக்கு, அதுதான் முதல் நிலை, தனி முதல் நிலை. அந்த நிலையில் இது அப்படியே மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றார். அதுதான் இறைவனுக்கு சொன்னது இறைவன் தனக்கு சொன்னது முப்பொருளும் ஒன்றதென்பார் எண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. முப்பொருளும் இதுலயே இதான் சுத்த சன்மார்க்கம் இந்த கருத்தில் தான் மாறுபடுது, வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் சரணானந்த சாமி அந்த பல இடங்கள்ல கோடிட்டு காமிக்கிறார். இந்த சைவ சித்தாந்த மெய்ஞானிகள் சொன்னதுக்கும் அதை மறுத்து எழுந்த சுத்த சன்மார்க்கத்துக்கும் எங்க முக்கிய வித்தியாசம்னா அந்த முதல்லயே முக்கிய வித்தியாசப்படுது. அதாவது பதியினை போல் அப்படின்னும் பொழுது அப்ப இறைவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு இது அந்நியமா இருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது அந்த வரியினுடைய அர்த்தம் என்னன்னா, இறைவன் என்றும் உள்ளவர், ஆனால் அவர் இயற்கையில் எந்த மனமும் இல்லாது பரிசுத்தமானவர், அருள் வண்ணமானவர். அடுத்து அவரை போல உயிர்கள் அவர் ஏகன், அவர் ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான். ஆனா பசு என்பது ஆன்மாக்கள், அது அனந்தம், அது எண்ணிக்கைக்கு உட்படாதது. இந்த வெளியில இந்த பிரபஞ்சத்துல அதுவும் இருக்கு, அதுவும் இயற்கையா இருக்கு. ஆனா அது இயற்கையில் ஆணவ மலம் இருக்கிறதுனால அதனுடைய இருப்பை அது உணர முடியாத ஒரு இருள் நிலையில இருக்கு. இன்னொரு பொருளும் இருக்கு, அந்த பொருள் பாசம். அது புரியுதுங்க. இப்ப நான் கேக்குறதுங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லைங்க, அந்த ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க? அது எப்படி அவர் தான் முத அந்த உலகத்தை சிருஷ்டிகத்தை ஒவ்வொரு ஈர்ப்பு சொல்றாங்களே, அந்த மாதிரி பண்ணாருங்களா? வேதாத்திரி மகரிஷி ஆதிகனம் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி அவையணந்து மோதி கண்டு நிலைமைக்கேற்ப மூலகங்கள் வளவாகி அவையணந்து வேதித்த அண்டகோடி. சுத்த சன்மார்க்கம் நேரடியாக வள்ளல் பெருமாள் மூலம் வெளிப்பட்டு விட்டது. சரிங்க. நீங்க வெவ்வேறு இடத்துல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இது விளங்காது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது வேற கோணம். எல்லாரும் சொல்றத கருத்துல உள் வாங்கிக்கிட்டோம்னா குழப்பம் தான் மிஞ்சம். கண்டிப்பா அதுதான் அந்த குழப்பத்தை கூட்டதை மைனீங்க. முதல் எப்படி இருந்தார் இவருக்கு? என்ன ஒளிங்கிறோம், ஒளி விண்ணுதான் கடவுளா? அங்கிருந்து எது அந்த ஒரு கன்ஃபியூஷன் புரிய மாட்டேங்குது. இப்போ விண் அப்படின்றது ஆகாயம் இல்லைங்களா, ஸ்பேஸ். அதான் எது வந்துச்சுங்க? அனாதி. இது வள்ளல் பெருமான் சொல்ற ஆகாயம்ன்றது ஒரு அனாதியா இருப்பது. இந்த ஆகாயத்திலிருந்துதான் மற்ற 4 பூதங்களும் வந்தது, காற்று, நெருப்பு, நீர், மண்ணு. ஆக இந்த பூதங்கள் வெளிப்படுறதுக்கு மூல பொருளாக இருந்தது ஆகாயம் என்கின்ற பூத நிலை. அது ஒரு ஆகாசமா இருந்தது. இதுக்கு பேர் தான் பாசம். இதுக்கு பேர் தான் பாசம். ஆகாயம் எங்கேயாவது முடியும்? ஆகாயம் ஸ்பேஸ் நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லைங்களா? கண்ணால பாக்குறது ஸ்பேஸ் கிடையாது. ஸ்பேஸ் உண்மையில கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பாக்குறது அந்த ஸ்பேஸ்ல நம்ம பூமிக்கு மேற்பரப்புல வளிமண்டலத்துல அந்த சூரியனுடைய கதிர்கள் படும்போது அதுல ஊதா கதிர்கள் அது குறைந்த அலைநிலை இருக்கிறதுனால அந்த அதுல நீர் துகள்களிலையும் வாயு அணுக்களிலும் அது பிரதிபலித்து அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற வளிமண்டபம் அது நீல கலரா மாறிடுது. அதனால நம்ம
வானம் நீளமா நமக்கு தெரிஞ்ச ஒழிய அந்த காற்று மண்டலத்துக்கு அப்பால போயிட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நீங்க அறையில உட்காந்துக்கிறீங்க இல்லையா, நீங்க உங்க வீட்டுல அறையில உட்காந்துக்கிறீங்க இல்லைங்களா, கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிறது ஸ்பேஸ் தான். அது பார்க்க முடியுதா உங்களால? இல்ல முடியாது. அதுதான் ஸ்பேஸ். இது எங்கும் உள்ளது, என்றும் உள்ளது, எல்லையற்றது. ஆனாலும் அதை கண்ணால பார்க்க முடியாத அருவம் தான். ஆனா அது ஒரு பொருள் தான். அது வந்து வான் என்கின்ற ஒரு பூதம். இதுவும் அனாதியா இருப்பதுதான். இது அனாதியானதுதான். இது ஜடம். இது உணர்த்தினாலும் இது உணர முடியாது. அதனால இது பாசம் பேரு. ஆனா உயிர் அப்படி கிடையாது. உயிர் இறைவன் உணர்த்தினால் அது உணரும், இல்லை என்றால் உணராது. இது புரியுதுங்க இல்லையா? இல்ல இப்ப உயிருங்கிறது இப்ப எங்க பசு உருவாச்சிங்க? அது யாரு படைச்சாங்க? அதுதான் பிரச்சனை. இந்த பதி பசு பாசம் என பகர் மூன்றில் இந்த கருத்து தான் இப்ப பிரச்சனைக்கு உள்ளாகி போயிடுச்சு. இந்த கருத்து நீங்க உள்வாங்கிற போதுதான் சுத்த சன்மார்க்கம் இப்ப அவசியம் மனித குலத்துக்கு தோன்ற வேண்டியது. அப்படி கடவுளுக்கு வேறாக இருபொருள் உயிர்கள் என்னும் பாசம் என்னும் இருப்பதாக கருதினது அது ஆன்ம நிலையிலிருந்து கண்டுகொள்ளப்பட்டது. அது அருள் நிலையில அது முற்றிலும் மாறுபடுகிறது. அருள் நிலையில என்ன சொல்றோம்னா ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஒரு பொருள் தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் அன்பு தத்துவம். அதுதான் ஒரு இயற்கையில் உள்ள ஒரு அற்புதம். என்னன்னா அந்த அன்பு என்கின்ற ஒரு சத்து பொருள் அகண்டமாய் அந்த நாம் கருதுகின்ற அந்த விண்பூதத்துக்கும் ஆதாரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அன்பு தத்துவம். ஆனா அந்த இடத்துல அதுக்கு அனுபவம் எதுவும் கிடையாது. அனுபவம் இல்லாம அது எக்காலும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். அனுபவம் இல்லாது இருக்கும் போது அது இருப்பதனால அதற்கே பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு கருத்தை இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. திண்டுக்கல் சுவாமி சர்வானந்த அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. இது சுத்த சன்மார்க்கத்திலே இருக்கிற உண்மை. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அகண்டமாய் தோற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த விண்வெளி அந்த ஸ்பேஸுக்கு அதுதான் பாசநிலை. அதுக்கும் ஆதாரமாய் இருப்பது எதுன்னா அதுதான் அது ஒரு வெளி. அந்த வெளிதான் மெய்ப்பொருள் வெளி. அது மெய்ப்பொருள் தான் நீங்க அருட்பெரும் ஆண்டவர் சொல்றீங்க, அப்படிதான்? இல்ல இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரலாறு பேரை வச்சிருக்காரு. அந்த மெய்ப்பொருளுக்கு தான் ஐயா இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாரு. பேரை விட்டுடுங்க, பேரை மறந்துடுங்க. இப்போதைக்கு அந்த பேருக்கு போக வேண்டாம். இப்ப அருட்பெருஞ்சோதின்ற வார்த்தை எப்ப வந்தது? 1865க்கு பிறகு வள்ளலார் மூலம் வந்தது இல்லைங்களா? அதுக்கு முன்னே மணிவாசக பெருமான் அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும், அரும்பெரும் ஜோதின்னு தான் சொல்றாங்க, சிவஜோதின்றாங்க. அவர் திருமூல நாயனார் அருட்ஜோதியாய் சுருங்காத தன்மையுள் நித்தமும் நீதியுமாய் நின்றானே அப்படின்னு அவர் அருட்ஜோதி அப்படின்னு இருக்காரு. ஆனால் அருட்பெருஞ்சோதி என்ற அந்த ஒரு மகா வாக்கியம் கடவுள் என்ன வண்ணத்தில் இருக்கிறார் என்ற மகா வாக்கியம் வரலாறு மூலம் தான் வெளிப்பட்டது. சரி, இது அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தை 1860 வெளிப்படுதா, திருமுறையின் போது வெளிப்படுதா வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லையா? நீங்க சொல்றது மெய்ப்பொருள் தான் சொல்றீங்க. இல்ல வள்ளலார் பேர் வச்ச பிறகுதான் அருட்பெருஞ்சோதி வந்தாரா? இல்ல கண்டிப்பா அதுக்கு முந்தைய இருந்தாருங்க. அப்ப இப்போதைக்கான பேரை மறந்துருங்க. சரிங்க. இப்ப அடுத்த விசாரணைக்கு போறவரை அந்த பேரை மறந்துருங்க. அது ஒரு மெய்ப்பொருள் வெளி. அததான் வள்ளல் பெருமான் பொதுவா இயற்கை உண்மை என்கின்ற ஒரு அற்புதமான அன்பு தத்துவம். அது ஒரு வெளியா, இயற்கை உண்மை வெளியா, அது எங்கும் இருக்கிறது. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா ரூம்ல, உங்களை சூழ்ந்து இருக்கிறது எது? விண்பூதம், ஸ்பேஸ் சூழ்ந்திருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு ஆதாரமா இருக்கிறது தான் இயற்கை உண்மை வெளி. அது எங்கும் இருக்கிறது. அதை அவங்களை ஈஸியா கண்டுகொள்ள முடியாது. சரி, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகும்.
அது ஏன் வந்து இப்போ அப்போ அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அனுபவம் இல்லை. அதுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, இயற்கை உண்மைன்னா யாருக்கும் புரியாது. என்ன புரியும்? அன்பு என்கின்ற ஒரு இருப்பு, அதுதான் கடவுள். அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான ஒரு இருப்பு வெளிதான் இயற்கையில் உள்ள ஒரு அற்புதம். அதை வந்து அவரே நினைச்சாலும் அவர் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அந்த ஒரு அன்பு தத்துவம் ஒரு நம்மள மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அது ஒரு இயற்கை, அப்படி இருக்கு. அதுதான் ஒரு அற்புதம். அதை நினைத்துதான் நீங்கள் நாம நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அந்த மூல பாயிண்ட்டுக்கு போயிடணும். இறைவனை எப்படி உன்னால இயற்கையிலே இருக்க முடியுது? அதுக்கு நினைங்க. மற்ற பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கிறது தத்துவங்கள்லாம் உள்ள வாங்கிட்டீங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப நெகிழ்ந்து நெகிழ்ந்து வரவே வராது. இந்த ஆராய்ச்சியில் தான் மனம் போயிட்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, புதிய புதிய வார்த்தைகள். அது ஒரு வார்த்தை பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சம். சொற்பிரபஞ்சங்களை எழுத்துக்களை புதுசா சேர்த்து சேர்த்து ஒரு மயக்கத்தை கொடுக்கும். அவங்க சொன்னாங்க, வேண்டாம், வள்ளலார் சொல்லிட்டாரு, அது ரொம்ப எளிமையா அது அன்பு என்கின்ற ஒரு சத்து பொருள். அது இயற்கை உண்மை என்ற வெளி இயற்கையில் உள்ளது. இப்ப உங்களுக்கு உள்ளவும் இருக்கு, வெளியில இருக்கு. முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இயற்கை உண்மை கடவுள். அதே கடவுள் என்பது இயற்கையாக இருக்கின்ற ஒரு உண்மை. கடவுளுக்கு வந்து இவர் ஐயா வச்சுக்கிற பேர் இயற்கை உண்மை. உண்மை இயற்கையாக இருக்கிற ஒரு உண்மை. முதல் ஆரம்பம். ஆமா, இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமாய் அப்படின்னு ஒரு வரி சொல்லுவார். கடவுள் என்பது ஒரு இயற்கை என்றார். இயற்கைக்கு பேரு கடவுள், கடவுளுக்கு இன்னொரு பேரு இயற்கை. இயற்கை என்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்க, பிரிக்கணும். அது இரண்டு வார்த்தை சேர்க்கப்பட்ட ஒண்ணு. நீங்க தமிழ் வார்த்தையிலேயே வந்து எல்லாமே அடங்கிடுது. இயல் கூட்டல் கை. கை என்ற சொல்லு வந்து இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஜவுளி இது பண்றீங்க. அப்ப வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் வந்து புதுசா ஒருத்தர் ஆர்டர் போடுறாரு. எனக்கு வந்து அந்த குறிப்பிட்ட 0047 அந்த பேரி வந்து எனக்கு வந்து ஒரு 500 பேக் பண்ணி அனுப்புங்கன்ட்டு. ஐயோ, நீங்க சொல்ற மாடல் வந்து அது 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க, அது ஸ்டாக் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க கீழே உங்க கடையில ஒரு 5-6 பேர் வேலை செய்யறாங்க. போன் பண்றவர் என்ன சொல்றாரு, அப்படிங்களா, சரி நாங்க வேற பாத்துக்கிறோங்கன்னு. ஐயா இருங்க அவசரப்படாதீங்க, நான் முதல்ல கேட்கறேன்னு சொல்லிட்டு உங்க அசிஸ்டன்ட் மகேந்திரா, இது நமக்கு அந்த ஒரு 0047 அந்த சேரி நமக்கு கையில எவ்வளவு இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்றீங்க. நம்ம கையில எவ்வளவு இருக்கு பாருங்க. அவர் லேப்டாப்ல பாக்குற, ஐயா வந்து 100 இருக்குங்க ஐயா, அது யாரும் வாங்கல, அது அப்படியே வச்சிடணும். நம்ம கையில 100 இருக்கு. அப்ப கைன்றது என்ன குறிக்குது? இருப்பை குறிக்குது. இயல் கை, இயற்கையில் உள்ள ஒரு இருப்பு, அதுதான் இயற்கை, அதுதான் கடவுள். சரிங்க, இப்ப இவருதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஆமா, இப்ப வந்து இவ்வளவு உண்மையை சொல்லியிருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த இயற்கை உண்மையே தன்னை நேரடியாக வெளிப்படுத்தி கொண்டது. யாரும் வேண்டாம், ஒவ்வொருத்தரும் வந்து கீழ்நிலையில இருந்து அதை வெளிப்படுத்திட்டாங்க. இந்திரிய நிலையிலுக்கு, இந்திரிய நுழைவாயிலிருந்து அவங்க ஒரு கருத்தை வெளிப்பட்டாங்க, அது ஒரு மதம் ஆயிடுச்சு. மனம் என்கின்ற நுழைவு வாயிலிருந்து அவங்க ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை வெளிப்பட்டாங்க, அது ஒரு மதம் சமயம் ஆயிடுச்சு. ஜீவன் என்கின்ற ஜீவாகாசத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை வெளியிட்டாங்க கடவுள் உண்மை பத்தி, அது ஒரு மதம் ஆயிடுச்சு. ஆண்மனிலிருந்து வெளிப்பட்டதுதான் அகச்சமயங்கள். ஆனா அது கூட ஒடுக்க நிலைக்கு போயிடுச்சு. பிறவியே வேண்டாம், கடவுளோட ஐக்கியம் ஆயிடணும், அப்பதான் பிறப்பிறப்பு நீக்க முடியும், அப்பதான் வினை தொடரை அறுக்க முடியும், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்வற்று சூன்யத்தில் சமாதி நிலைக்கு போயிட்டு இறைவனோட ஐக்கியப்பட்டு போயிட்டாங்க அப்படின்றார். அதனாலதான் சமாதி பழக்கம் அல்ல, சகச பழக்கமே பழக்கம். சதா சிவக்கலப்பா இருக்க கூடாது, அப்படி இருந்தால் மூடம் உண்டாகும், இது உண்மை. இதெல்லாம் சுருக்கமா சொல்லி வச்சார் வரலாறு.
அதான். இது எல்லாத்தையுமே சுருக்கமா சொல்லி வச்சார். அதனால நான் தீட்சை கொடுக்குறேன், சமாதி அடையிறது இதெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்க முடியாது. அது யோக மார்க்கங்கள், அது நமக்கு தேவையில்லை. வரலாறு பத்தி நான் சொல்றேன் நீ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு பத்தி சொல்லிக்கிட்டு அவர் படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு இவங்க கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க மன்றங்களையும் சங்கங்களையும் வச்சுக்கிட்டு. உங்களுக்கு வரலாறு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா அருட்பாவுக்கு போங்க, உள்ள நெகிழ்ச்சியோட வரலாறு கிட்ட வேண்டுங்க. உடனடியா நாங்க தெரிஞ்சுக்கணும்னா திண்டுக்கல் சுவாமி சரவண நூல்களை படிங்க. வேண்டாம் நான் வரலாறு தவிர யாரையும் ஏத்துக்க மாட்டேன், நீங்க வரலாறையே நேரடியா வேண்டுங்க, அங்க உள்ளொலியே நினைந்து வேண்டுங்க. வேற யாரையும் பேப்பரை ரெஃபர் பண்ணாதீங்க. டு நாட் ரெஃபர் த பேப்பர்ஸ். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா வேற வழியே கிடையாது. உங்களுடைய உள் உணர்வு தான் உங்களுக்கு குருவா இருக்கு. இதுதான் சரவணதாஸ் சுவாமி சொல்றார். அந்த வள்ளலார் பேருபதேசத்தை தான் சொல்றார். நீங்கள் உண்மை அறிவாய் இருந்து விசாரம் செய்து வாருங்கள். ஜாக்கிரதையா நான் சொன்ன பிரகாரம் ஜாக்கிரதையா விசாரம் செய்வாங்க. ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. நான் சொல்றது நீ கேட்காத, நீ உண்மை அறிவாய். உண்மை அறிவுன்றது என்ன? ஆன்ம அறிவு நிலையில இருந்து கொண்டு உன்னை ஆன்ம நிலையில் நிறுத்தி அந்த உள்முகமாக அங்க உன் உணர்வுக்குள்ள அந்த உணர்வாதான் இறைவன் இருக்கார். அந்த உணர்வுல சொற்பதம் கடந்த துரியமை ஞான அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த நிலையில அசைவற்று அந்த இறைவனோட நெகிழ்ச்சியோடு இருந்தா அவர் கண்டிப்பா அது இது பண்ணுவார். நீங்க புறத்துல இருந்து யாரும் சொன்னாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணாலும் ஆன்ம நிலையில அது ஏத்துக்காத போது சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும், குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், காலம் ஃபுல்லா வீணா போயிட்டே இருக்கும். அதனால நம்முடைய உணர்வு தான் நமக்கு குருவா இருக்கு. அதாவது உணர்வுன்னா அந்த உணர்வுக்கு உணர்வு தரும் இணையடிகள் வருந்த அப்படின்வார் அருட்பிரகாச மாலை 47வது படம். நம்முடைய மெய் உணர்வு நிலைக்கு நாம போகாம நீங்க வேற புறத்துல யாரை டிபெண்ட் பண்ணாலும், வரலாறையே நீங்க டிபெண்ட் பண்ணாலும் வரலாறு பூரணமா உதவி கிடைக்காது. திருவருட்பாளர் சொல்லப்பட்டது என்ன சொல்றாரு? திருக்கதவம் திறவாயோ திரையெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற. என் உடம்பு இந்த புற உடம்போடு உயிரும் சூக்கும தேகம், உளம் அதுதான் காரணகம் ஆன்மதேகம். இந்த தூள சூக்கும காரண சரீரங்கள் எல்லாம் சுத்த பிரணவ ஞான தேகமா மாறணும். என் உடம்போடு உயிரோடு உளமும் ஒளி மயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அல்லாயோ. அந்த மெய் உணர்ச்சியை கொடு. என்ன அந்த மெய்யச்சின போய் எங்க போய் தருவது? நம்ம போய் கடையில ஒரு 1/4 கிலோ மெய் உணர்ச்சி கொடுத்தா கொடுப்பாங்க. ஆனா அந்த மெய் உணர்ச்சிக்கு நீங்க தியானம் செய்துதான் ஆகணும், உள்ளொளி தியானம். அதான் வள்ளல் பெருமான் ஆன்மொழுக்கத்துல தெளிவா சொல்றாரு. 84 லட்சம் பேதம் உள்ள ஜீவர்களது ஆன்மாவே சபை ஆகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு நிற்றல் வேண்டும். நிற்றல்னா நிலைத்தல் வேண்டும். அப்ப அங்கிருந்து அவரே அந்த உள்ளொளியே குருவா இருந்து நமக்கு எல்லா உண்மையும் உணர்த்துவாரு. அதனாலதான் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில குரு என்பவர் கு அப்படின்னா இருள், ரூன்னா ஒளி. கூன்னா இருள், ரூன்னா ஒளி. அதாவது இருளை நீக்குகின்ற ஒளி புறத்தில் இல்லை, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அனாதியே அந்த ஆன்மாவுக்குள்ள அத்துவிதமாக நமக்குள்ளவே இருக்கார். அதனால அவர் தயாரா இருக்கு நமக்குள் வெளிப்பட்டு விளங்குவதற்கு. நமக்குள்ளே அற்புதம் ஆண்டவர் பரிபூர்ணமாக இருக்க புறத்தில் நம்பினால் நாம் வீண் போவோம். அதனால வள்ளலார் கூட புறத்தில் நம்ப கூடாது. ஏன்னா வள்ளலார் தன்னை அந்த உள்ளொளியாக தன் நிலையை கண்டுகொண்டார். அதனால நீங்க 6000 பாடல் எங்கிருந்து வெளிப்பட்டது என்றால் உள்ளொளி நிலையிலிருந்து வெளிப்பட்டது. அதனால ஒரு வார்த்தையை பிடிச்சிங்க, அதுக்குள்ள உள்ள போய் தான் அது என்ன ஏதுன்னு கேளுங்க. அதுதான் சொல்லலாம். இப்ப நம்ம அந்த இதுக்கு வருவோம். அதாவது அகண்ட வெளி முற்றுமே இயற்கை உண்மை வெளியாக இந்த இயற்கை, அந்த இயற்கை தான் உண்மை.
உள்ளீடாக இருக்கின்ற மெய்ப்பொருள். அதனால உண்மை என்ற பேர். உண்மைன்னா பொய் பேசாது இருத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாதுங்க. உள்ளீடாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள், அதுதான் இயற்கையா இருக்கின்ற ஒரு அற்புதம். ஆனால் அந்த இடத்துல அந்த அன்பு சத்துவத்திற்கு அனுபவம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த பிரச்சனை யாருக்கு அப்படின்னா கடவுளுக்கு தான் இந்த பிரச்சனை. பிரச்சனை யாருக்குன்னா நமக்கு இல்ல. நம்ம சொல்ல எனக்கு பிரச்சனைப்பா, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. 800 கோடி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்கிட்ட போய் விசாரிச்சோம்னா அவன் 1008 பிரச்சனை சொல்றான். இதெல்லாம் யாருடைய பிரச்சனை? யாருடைய பிரச்சனை இல்லை, இது அற்புதஞ்சோதி ஆண்டவருடைய பிரச்சனை. இதுதான் சுத்த சன்மார்க்கத்துல முற்றிலும் வேறுபடுகிறது, மாறுபடுகிறது. உண்மைதான் இத்தருணம் தான் வெளியாகிறது. காரணம், அதான் உண்மை விளக்கப்பட்டுள்ள இப்போது வருகின்ற நமது கடவுள் பறைசாற்றுகின்றார். கேக்குறான், பேசும்போது கேக்குறான், ஏடா இது பெரிய ராமலிங்க சாமி, இப்போது வருகின்ற நமது கடவுள்னா அப்ப முன்பு எப்போதும் அந்த கடவுள் இல்லையா? இப்போதுதான் வர்றாருன்னா இப்போதுதான் ஆண்டவர் அழகப்படுகிறார். இப்போதுதான் தன்னை உள்ளிருந்து வெளியில தானே வெளியே வருகிறார். அப்போ அங்க அகன்ற வெளியில அந்த அன்பு இருப்பாக இருந்த ஆண்டவர் தனது இருப்பதற்கு அந்த அன்பு தத்துவத்தை ப்ராசஸ் கொண்டு வரணும், அனுபவத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் கடவுளுக்கே இருந்த பெண்டிங். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அந்த மெய்ப்பொருள் வெளியில இதுகாரும் அது எக்காலுமே அப்படிதான் இருந்தது, இல்லாம இருந்தது. அதுக்கான ஒரு முயற்சியிலேயே ஆண்டவர் இருக்கும் போதுதான் அதுக்கான அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு அனுபவ நிலையம் அந்த ஆண்டவருக்கு தேவைப்படுது. அந்த அனுபவ நிலையத்துக்கு பேர் தான் ஆன்மா, சிற்றம்பலம், சிற்றவை, சிதாகாசம், சிதம்பரம், அறிவு அணு, ஆன்மனு, அணு, சபாத்வாரம். இது எல்லாமே அப்ப அந்த ஆன்மா என்பது என்னென்ன? கடவுளுடைய அனுபவ நிலையம். தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக அவரே கொண்ட ஒரு தோற்றம் தான் ஆன்மா. இப்ப ஆன்மா அவருதான் அனுபவப்பட்டு ஆன்மா வந்துச்சுங்க. அது கடவுளுடைய அனுபவ நிலையம், அவ்வளவுதான். சிம்பிளா. சரிங்க. இப்ப அது எத்தனை எண்ணிக்கையில ஆன்மாக்கள் வெளியே வருது? இதுல ஏதாவது ஒரு பேலன்ஸ் இருக்குங்களா? எண்ணிக்கை அது ஆன்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது அனந்தம், அருள் நிலையில பார்க்கும்போது ஏகன அனுபவம் தான். அது ஒன்றான ஏக அந்த வரம்பொருளே. புறநிலையிலிருந்து நோக்கும் போது புறத்துல அநேகமாக அவர் ஆண்டவர் ஓங்குகிறார். ஆனால் ஏக அனுபவம் தான் உண்மை, அநேக அனுபவம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு திருப்பதிக்கு போய் லட்டு வாங்கிட்டு வர்றீங்க, வீட்டுல உட்காந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க. அது கொஞ்சம் கீழே சிந்து போது, சிந்துன ஒண்ணு கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 100 கணக்கான எறும்பு 100 எறும்பு அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த எறும்பினுடைய உணர்வுல ஒரு ஆனந்தம் ஏற்படுது இல்லைங்களா? அந்த ஆனந்தத்தை பத்தி வரலாறு சொல்றாரு. எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின. இதுதான் உண்மை சொல்றாருங்களா? ஒரு வரி வருதுங்களா? எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின. இது சொல்றது யாருன்னா உள்ள இருக்கிற அற்புதஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு. ஐயா, இப்ப இந்த ஆன்மாங்கிறது எங்க இருக்குங்க உடம்புல? இப்ப இந்த கேள்வி கேட்கறது யாரு? கார்த்தி. அந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னா நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல தான் வருது. என்ன பதில எதிர்பார்க்கறீங்களோ, நீங்க எதிர்பார்க்காத போது கூட அந்த நீங்க என்ன எந்த இடம் சொன்னீங்களா அந்த இடத்துல அந்த கேள்வியே வருது. உங்க உணர்வுல தானே வருது. அந்த உணர்வு தான் ஆன்மா. உணவு தான் ஆன்மாங்க. உயிர் எங்க இருக்கீங்க? அதாவது ஆன்மான்றது ஒரு நாணயம் போல. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஒரே பக்கம் இருக்கிற நாணயம் திருப்பூருக்கு வந்தா கொடுப்பீங்களா? முடியாதுங்க, வாங்க மாட்டாங்க. 2 நாணயம்னா 2 பக்கம் இருக்கு. ஆக ஆன்மாவுக்கு 2 பக்கங்களை கொண்டது. உபய பக்கமும் ஒன்று என காட்டிய அபய சிற்றபையில் அற்பெருஞ்சோதி.
உபய பக்கம் வருதுங்களா அகவல்ல. உபயம்னா இரண்டுன்னு அர்த்தம். உபய பக்கங்களும் ஒன்று என காட்டிய அபய சிற்றமிழ் அற்புதம். எதுக்கு அப்படி அந்த ஆண்டவர் இயற்கையிலேயே ஆன்ம தோற்றம் கொள்ளும் பொழுது இரு பக்கங்களை கொண்டு விளங்குகின்றார் என்றால், ஒரு பக்கம் மேல் பக்கம் என்பது ஆன்மாவாகவும் இருக்கிறது. அதனுடைய விரிவு நிலையே, அதனுடைய எக்ஸ்டென்ஸ் தான் கீழ்ப்பக்கம் ஜீவனாக இருக்கிறது. இந்த ஜீவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் சூழ்நிலை மூலமாகவும் இந்த உலக அனுபவங்கள் மூலமாகவும் புற அனுபவங்களை அது ஜீவ எல்லை வரை அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதோட முடியுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாணயத்துக்கு கீழ்ப்பக்கம் உள்ள அந்த ஜீவ உணர்விலே புற உலக வாழ்க்கை அனுபவங்கள் அங்குதான் அனுபவப்படும். அடுத்தபடியா இந்த அனுபவம் பூர்த்தியான பிறகு கூட இந்த அனுபவத்தின் தொடர்பை அது அறுப்பதில்லை. இதை நிச்சயமாக்கி கொண்டு தயவு பணிக்காக இந்த உடலையும் உயிரையும் நிச்சயமாக வைத்துக்கொண்டு அதன் மறுபக்கமாகிய ஆன்ம நிலைக்கு போய் அங்க அனுபவத்தை பெறுகின்ற போது அது அருள் அனுபவமாக அது மாறுகிறது. ஆக அது சுய அனுபவத்துலதான் இறைவன் அந்த ஆன்மாவாக இருந்து தனது பெருமையை காத்திருந்து தனது பெருமையை அவரே அனுபவிக்கும் பொழுதுதான் அவர் எல்லையில்லாத காலமும் அந்த அருள் இன்பத்திலேயே ஆண்டவர் வாழ வருகின்றார். ஆக இங்கு வாழ வந்திருக்கிறது தயவு திரு கார்த்திகேய ஐயா பிசி அல்ல. இங்க வாழ வந்திருப்பது அணுத்துவ உருவம் ஏற்று அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் அங்கு வாழ வந்திருக்கிறார். தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அப்ப ஆண்டவர் உள்ள இருக்கும் போது எப்படி இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் ஏன் அப்படி வருதுங்க? அதாவது அனுபவம், இப்போ நம்ம கடவுளுடைய இருப்பு அகண்டமானது, அனாதியானது, அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்றதை நம்ம வளர்பெருமான் சொல்லி பார்த்திருக்கோம். ஆனால் அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது அது அணு நிலையில தான் அதுதான் உணர்வு நிலைக்கு வரார். இருப்பு நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு அவரே அப்படியே வந்துடுறார். அணுத்துவ நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த உணர்வுல தான் அனுபவம் வரும். ஆனா அந்த அனுபவம் ஜீரோவிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஜீரோவா இருக்கிறதுனால அதுக்குள்ள அடக்கி வச்சிருந்து அந்த அருள்நிலையிலிருந்து ஜீவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறார், அது ஊட்டுறார். அதனால அந்த ஜீவனுக்கு ஆணவ மனம் இருக்குதுன்னு சொல்லப்படாது. இதுதான் சுத்த சன்மார்க்க கொள்கை. இயற்கையில் ஆணவம் உள்ளது என்ற கொள்கை தவறானது. அப்ப நமக்கு ஆணவம் இருக்கு. அது பிரணவத்தினுடைய வித்து நிலைதான் ஆணவமாக இருக்கிறது. ஓம்ன்றதுதான் நாம். ஓம்ன்றது என்ன? அ உ இம் 3 எழுத்துக்களின் முக்கூட்டு ஒளிதான் ஓம். ஆ என்பன்ற 8 இந்த உடலை குறிக்கிறது. உ என்பது உணர்வு உயிரை குறிக்கிறது. இம் என்பது மகர ஜோதி உள்ளொளியை குறிக்கிறது. இந்த ஆ என்பதுதான் உடலாக உருவத் தோற்றமும், ஊ என்பது உயிராக சுக்கும வடிவமாக அருவுருவத் தோற்றமும், அதற்கு அப்பால் இம் என்கின்ற காரண சரீரம் ஆன்மாவாக இருக்கிறது. ஆக இது 3 தான் நமக்கு தூல சுக்கும காரண உடலாக அமைந்திருக்கிறது. இதை ஏற்று உள்ளவர், இதை வெளிப்படுத்தி உள்ளவர் யார்னா எங்கும் நிறைந்த இறைவனே தனது அருள் உண்மையை அருவுருவ உருவம் என்கின்ற முத்திரல் வடிவோடு தன் உண்மையை இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவதுதான் அது இயல்பு. தனது உண்மையை விளக்கம் செய்கின்ற பொழுதுதான் அவர் அருவம் அருவுருவம் உருவம் என்கின்ற முத்திரலும் ஒன்றான ஒரு பிரணவ வடிவமாக வந்திருக்கிறார். ஆக இறைவன் தனது உண்மையை அணுவிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த ஓங்காரத்தின் முக்கூறாகிய ஆ உ எம் இது சுட்டுகின்ற உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி,
அருவத் திருமேனி கொண்டு ஆண்டவர் தன்னைத்தானே விலக்கி கொண்டு நித்யானந்த வாழ்வில் சச்சிதானந்த அனுபவத்தோடு இங்கு இந்த மனிதனில் தன்னைத்தானே விலக்கி கொண்டு ஆனந்தமாக வாழ வருகிறார், வாழ வந்துள்ளார், வாழப் போகிறார். இதுதான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுது. அதனால பதியினை சென்று அணுகா பசுபாத்தம் சொல்ல முடியாது. அவர் தானே உயிரா வந்திருக்காரு. அப்புறம் மேல இருந்துதான் அது அப்படியே வந்துட்டு இருக்கு அணகமா. அப்புறம் உயிரை சென்று அணுக முடியாதுன்னு அந்த வார்த்தை தேவையில்லையே, அதை போட்டு எடுத்தால்தானே எல்லா பிரச்சனையும் வந்துடுது. அது கரெக்ட் தான், முழு உண்மைதான். ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்தணும் ஆகணும். பதி அணுகில் அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் வருத. அணுகினால் மட்டுமே அவர் தலையெழுத்து தன்னை அந்த ஒவ்வொரு அணுகிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே ஆக வேண்டுமே. அது அவருடைய எட்டாக்காச்ச, அவருடைய கடமையாச்ச. அதனால்தான் ஆண்டவர் அந்த நடராஜ பெருமனாக கற்பனை செய்யப்பட்டு சதா ஆனந்த தாண்டவம் இயற்றிக்கொண்டே கணந்தோறும் அந்த ஆன்மாவுக்கு அனுபவத்தை கொடுத்து உள்வழியை வளர செய்து கொண்டிருக்கின்றார். தனது குழந்தை, அதுதான் கடவுளுடைய பிள்ளை நிலை. ஆன்மா என்றது கடவுளுடைய பிள்ளை நிலை. தனது பிள்ளைக்கு அவர் எப்படி துரோகம் செய்வாரு? தானே பிள்ளையா வர்றாரு. ஆக அப்ப சென்றணுகா பசுபாசம்ன்ற பதினை சென்றணுகா பசுபாசம் அப்படின்னு அந்த வார்த்தை தேவையில்லை என்றார் வல்லார். முப்பொருளும் ஒன்றதென்றார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவ. இறைவன் என்ன சொல்றாரு? இயற்கை அதுதான் உண்மை, இயற்கை தான் கடவுள். இன்பே நன்று அருளி அருள் இயற்கையிலே வைத்தாலும் இங்கே என்னை துன்பே செய்தித்தாலும் என் செய்கிறேன். அருள் இயற்கை, அது அந்த இயற்கை என்பது அருள் வண்ணமாகிறது. அந்த அருள் தான் கடவுளாகவும் இருக்கிறது, உயிராகவும் இருக்கிறது, அப்புறம் பாசம் ஆகிய தேகமாகவும் இருக்கிறது, பஞ்சபூதங்களாக இருக்கிறது, இந்த பிரபஞ்சமா இருக்கு. இது மொத்தமே இயற்கையினுடைய விளக்கம். அந்த ஒன்றுதான் மூன்றாகி விளங்குகிறது. இது தனித்தனி பொருள் என்று சொல்லுவது ஆன்ம நிலையிலிருந்து கண்ட உண்மை. இந்த உண்மை அருளே தனது உண்மையை சொல்ல வருகின்ற பொழுது அது முற்றிலும் மாறுபடுகிறது. அதனால இது தனிப்பட்ட சுத்த சன்மார்க்கம் ஆகும். ஐயா, இயற்கைங்கிறது முத நீங்க சொன்ன இது இருப்பு நிலையில இருந்து இது அடுத்து ஒவ்வொன்னா ஸ்டேஜ மாறி வருதுங்க. அதான் சொல்றீங்க நீங்க? எப்படி ஐயா? புரியல. இயற்கைங்கிறது பஸ் சொன்னீங்க, இருப்பு சொன்னீங்க, இயல் இருப்பு. ஆமா, அந்த இருப்பு தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐயா இது சொல்ல சரணானந்த சாமி சொல்லுத சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஞாபகம் வச்சுங்க. முதல்ல அடியனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவன் அடியன் பூஜ்ஜியம், என்னுடைய நிலை இருள் நிலை, ரொம்ப டார்க்னஸ், சொல்ல முடியாத டார்க்னஸ். சாமியல் இது பண்ணது உங்களுக்கு, நீங்க பிசினஸ் மேன், உங்களுக்கு நேரம் இருக்காது. நான் படிச்சத எனக்கு என்ன பிடிச்சதோ அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இல்லைங்க, இப்ப இது ஒவ்வொன்னா அந்த விண்ணில இருந்து இந்த பஞ்சபூதம் ஒவ்வொன்னா அந்த 84 லட்சம் பிறப்பெடுத்து ஒவ்வொன்னா இது இறைவன் ஆசைப்படுறாரு. இவருடைய திருவிளையாடலுங்கிறீங்க. இல்ல, இது இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணதான் தெரியும். அதாவது நம்ம பாக்குற அந்த பூதாகாசம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளதான் அந்த மெய்ப்பொருள் வெளியிருக்கு இல்லைங்களா. இந்த பூதாகாசத்தை பத்தி எவ்வளவோ பேர், எவ்வளவோ ஞானிகளும் சரி, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்றாங்க. எது கிடையாது? ஸ்பேஸ்ன்னா அது ஒரு பொருளே கிடையாது, அதுல ஒண்ணும் கிடையாது, நம்ம பேசணும் கூட சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், ஒரு இரும்பு, 1 கிலோ இரும்பு இருக்கு இல்லைங்களா, பூமி எவ்வளவு பெரிய எடை, இது மாதிரி எத்தனையோ கோடி 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 மில்கி வே கேலக்சி இருக்கு. இதெல்லாம் ஒன்றுமில்லாத அந்த நிலையிலிருந்து தானே வெளிப்பட்டுருச்சு. அப்ப வெளிப்பட்டதுன்னா அங்க ஏதோ ஒரு நமக்கு தெரியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத ஒன்று இருந்திருக்க வேண்டும் சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கண்டிப்பா இருக்குதுங்க, அது கண்டிப்பா இருக்குது. அதுதான் ஸ்பேஸ் சப்போஸ் டு ஃபில் அப் ஆல் தி, அந்த எல்லா முழுக்கவே ஒரு ஈத்தர்ன்ற ஒரு பொருள் நிரம்பி இருக்குது.
A subtle media supposed to fill up all the space. இந்த வெளி முழுதும் மிக மிக நுண்ணிய நமது அறிவினால் கண்டுகொள்ளப்பட முடியாத ஒரு நுண்ணிய ஊடகப் பொருள் நிறைந்திருக்க வேண்டும். அது கன்ஃபார்ம் நம்ம இல்ல. ஆனா அப்படி இருந்தா தானே இதுல இந்த அணுக்கள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் அது ஒரு அணு எடையா வரும். அதனால இப்போ வள்ளல் பெருமான் தான் ஆயிரம் 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 கோடி 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 விஞ்ஞானிகள்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டார். விண்ணு மண்ணு முதல் கொண்டு 5 பூதங்களுடைய உள்ள இருக்கிற மொத்த உண்மையா வெளிக்கொண்டு உடைச்சிட்டார். 170 அடிகள்ல வரும் அற்புறஞ்சோதி அகவல். விண்ணு எல், நீர் எல், மண்ணு எல், தீயல். அதுல இருக்கு மொத்தமே அதுல இருக்கு. அந்த விண்ணியல் பத்தி சொல்லும் போது நாம் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் மொத்தமா ஸ்பேஸ் கிடையாது. அந்த ஸ்பேஸ் கடுகளவு இடத்தை ஆக்குபை பண்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல பல லட்சம் கோடி விண்ணணுக்களின் செறிவு நிலை தான் இந்த பூதமா இருக்கு. இப்போ நீங்க ஸ்பேஸ் நீங்க உட்காந்துக்கிறீங்க, நீங்க உட்காந்துக்கிற ஒரு ஏரியாவை நீங்க அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸ் ஒதுங்காது. நீங்க உட்காந்துட்டீங்கன்னு ஸ்பேஸ் ஒதுங்காது. ஆனா நீங்க உட்கார இடத்துல முன்னாடி காற்று இருந்திருக்கோம், நீங்க உட்காரும் போது காற்று ஒதுங்கிடும். ஆனா விண் அணுக்கள் ஒதுங்காது. ஏன்னா அது அறிவு சம்பந்தப்பட்டது, அது அருவ நிலையில இருக்கு, அது ஒதுங்காது. இப்ப நீங்க உட்காரணும்னா அங்க நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு இடம் கொடுக்குது. ஆனா ஒரு கடுகுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும்? ரொம்ப கம்மியா. ஆனா அந்த கடுகளவு ஸ்பேஸ்ல பல லட்சம் கோடி தனித்தனி விண் அணுக்கள் செறிந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு விண் அணுக்களும் ஒரு ஆன்மான்றார். பெரிய சப்ஜெக்ட். ஒவ்வொரு விண்ணணுவும் ஒரு ஆன்மா. அந்த விண்ணணு என்பது அந்த ஆன்மாவுக்கு புறநிலை. அதுக்கு அதீதத்துல இருக்கிறது உயிர் சக்தி. அதுக்கு அதீதத்துல இருக்கிறது தான் உள்ளொளி. அதுதான் அற்புறஞ்சோதி ஆண்டவர். ஆக ஒவ்வொரு விண்ணணுவுக்கு உள்ளவும் அந்த அற்புறஞ்சோதி ஆண்டவர் அகண்ட வெளிமுற்றும் நிறைந்தவர். அதுக்குள்ள தன்னை அடக்கி வச்சிருக்காராம். இப்ப நம்ம என்ன பண்றது? 24 நேரமும் நெகிழ்ச்சியோட இருந்தாதான் அந்த அற்புறஞ்சோதி ஆண்டவருடைய பெருமையை அணுவளவாக கண்டுகொள்ள முடியும். வள்ளலார் 1865ஆம் ஆண்டு அந்த இயற்கை உண்மையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பேர் வச்சாரு. கரெக்டுங்களா? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்க? அவர் இருட்டாகிறாரா ஒளியாகிறாருங்க? இந்த ஒளி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன தப்பான ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம்னா, கண்ணுக்கு தெரிகிற வெளிச்சம் அப்படித்தானே புரிஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒளின்னா அது ஒரு வெளிச்சம், அது கிடையாது. ஒளின்னா இயற்கை உண்மை அப்படின்னு அர்த்தம். ஒளின்னா இயற்கை உண்மை. ஆமா, ஒளி என்றாலே இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருளை தான் குறிக்குது. என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே அக்குற அப்படின்னா அந்த சூரிய ஜோதி அக்னி மாதிரி அது ஒளிமயமாக அது இல்ல, இயற்கை உண்மை மயமா அது மாறிடணும். இப்போ திருவாசகத்துல நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனேங்கிறாருங்க. நல்லிருள்ன்றதுதான் ஆணவ மலம். நல்லிருளுங்கிறது ஆணவ மலம். நல்லிருள்னா அது அஞ்ஞானம். அந்த இடத்துலதான் நமக்கு நம்முடைய இருப்பையே நாம் அறிய முடியாதபடி அந்த ஆண்டவர் அந்த ஜீவ நிலையில தன்னை அப்படி மறைத்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த இருள் அப்படின்றது கடவுளுக்கு அந்நியமா ஒன்று விளங்குதா? அவருடைய சாம்ராஜ்யத்துல அவரை இந்த ஜீவன் அவரை அறிந்து கொள்ள முடியாதபடி அவரே ஜீவனாகி இருக்கிறார். ஆனால் இந்த ஜீவன் இறைவன் தான் தானாக இருக்கிறார் என்பதை அறிய முடியாதபடி மறைத்திருப்பது ஆணவம் என்கின்ற இருள், அஞ்ஞானம் என்கின்ற இருள். அப்ப இந்த அஞ்ஞானம் என்கின்ற இருள் அப்ப இறைவனுக்கு ஈக்குவலான சக்தி வாய்ந்ததா? இறைவனையே நம்மிடமிருந்து மறைக்கும்படி செய்கின்ற ஒன்று இருக்கின்றது என்றால் அதுதான் ஆணவ மலம் என்றால் அப்போது இறைவனுக்கு நிகரான சக்தி வாய்ந்த ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும்.
ஐயா லைன் கட் ஆயிடுச்சா? இல்ல கரெக்ட் கரெக்ட் தாங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க யோசனை பண்றேன், நீங்க சொல்ற கேக்குற கேள்விக்கு பதில் எப்படி கிளாஸ் நீங்க தொடர்ந்து அட்டன் பண்றீங்க. எதுங்க? சைவ சித்தாந்த கிளாஸ்லாம் நீங்க அதுல ஊறி இருக்கீங்க. யாரு நீங்களாங்க? நீங்க நீங்க ஆமா. இல்ல நான் கிளாஸ் எல்லாம் போறது இல்லைங்க, வந்து அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. சரிங்க சரிங்க. தயவு பண்ணி பசித்தவருக்கு பசியாற்றுவித்தால் அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களை லிப்ட்ல தூக்கி விட்டுரும். அது ஒரு வேலையை ஆண்டவன் கரெக்டா கொடுத்துக்கிறாரு. அது வந்து உங்களை பெரிய இடத்து பதவி கொடுத்துரும், முக்தி பதவி. அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எந்த கேள்விங்க? அதான் இந்த நள்ளிருளில், அந்த நல் இருள் என்கின்ற டார்க்னஸ், இக்னோரன்ஸ், அஞ்ஞான பசாந்தகாரம், அது வந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அதுக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவில்லாத பொருள் ஒன்று, அறிவில்லாத ஒரு பொருள் இந்த உணர்வு மயமான இந்த நம்முடைய ஜீவனுக்கு அந்த ஜீவனுக்குள்ளாகவே இருக்கின்ற ஆண்டவருடைய உண்மையை மறைத்து வைத்திருக்கிறது. அப்பொழுது இது வந்து இறைவனுக்கு அந்நியமாக செயல்படுகின்ற ஒன்றா இந்த நள்ளிருள் என்கின்ற பாசாந்தகாரம்? அப்படி இருக்குது என்றால் இறைவனுக்கு சமமான வல்லமை வாய்ந்தது தானே. அவங்க இயேசு கிறிஸ்து அவங்க பைபிள்ல சொல்ற மாதிரி நம்ம பிறக்கும் போதே பாவியா பிறந்தோம். நீ பாவியத கடவுள் விட்டா ஒத்துக்கணுமா? இது சர்வன்னு கோபம் வரும் விவேகானந்தர் இருக்குது. நான் ஏன்டா பாவியா வர? நான் புனிதன்டா, என்னுடைய ஆன்மா புனிதம், என்னுடைய ஆன்மா புனிதமானது, நான் தெய்வீகமானவன், நான் என்ன பாவின்னு சொல்லலாம்? மனித உடலையுடைய நித்திய ஆன்மா. அதான் அங்கேயே அமெரிக்கால போய் கர்ஜிச்சுட்டு வந்துட்டார். என்ன பாவிங்களா உங்களை பாவி சொல்லிட்டு செஞ்சு, அதனால நீங்க மேல மேல பாவத்தை செஞ்சுட்டே இருக்கீங்க. டெய்லி பாவத்தை செஞ்சு எடுத்து போய் ஆண்டவர்கிட்ட என்ன பாவத்தை கழுவிடு அப்படின்னு சொல்லிடுறீங்க. இன்னொரு உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்காக ஆண்டவர் வந்து ரத்தத்தை செஞ்சுட்டார். நீங்களே நமக்கு நாமே ஒரு சமாதானம். ஏன் அப்படி சமாதானம் பண்ணிக்கிறதுனால எவ்வளவு பாவம் செய்வரும் நாமே அனுமதிச்சுக்கிறோம். நான் ஒன்னிடே சொல்லிட்டேன், நான் பிறக்கும் போதே பாவியா பிறந்துட்டு. அப்போ இந்த ஆன்மா இயற்கையிலேயே ஆணவ மனம் உண்ணதுன்னா இதுவும் சபிக்கப்பட்டது தானே. இந்த சாபத்தை கொடுத்தது யாரு? கடவுளா அல்லது இயற்கையிலே இந்த பாசாந்தகாரமா? அந்த இருள், அஞ்ஞானம் என்கின்ற இருள் என்று தனியாக ஒன்று இறைவனுக்கு எதிராக நின்று அவருடைய சாம்ராஜ்யத்திலே கலகம் செய்து கொண்டிருக்கிறதா? புரிய மாட்டேங்க. இறைவனுடைய ஐந்தொழில் நடனத்தினாலே அதனை மறைத்தல் என்கின்ற நடனம் சதா வினாடிக்கு வினாடி அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அருள் நடனத்திலே அந்த மறைத்தல் என்கின்ற திருநடனத்தின் மூலமாகத்தான் நமக்கு திரையிடப்பட்டுள்ளது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எடுத்த உடனே அந்த பக்குவத்துல எடுத்த உடனே அகண்டமான உண்மையை அந்த ஜீவனுக்கு கொடுத்து விட முடியாது. கொடுத்தாலும் அது வந்து அதை ஏற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படாது. ஆனாலே அதற்கு முன்னதாக புற உலகத்தை இன்ப துன்பங்களை அது அனுபவித்து பட்டு தேறிதான் தன்னுடைய சுய அனுபவத்தினாலே தன்னுடைய மையம் ஆகிய அருள் இன்பத்துக்கு அதுவே வரணும். அப்படிதான் அது இயற்கை முறை பிரகாரம் வகுத்து வைத்துள்ளது. அது பிரகாரம் நடக்கும். அதுவரையில அந்த உண்மை தெரிய ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இறைவன் திருநடனத்த ஒரு பகுதியாகிய அது ஆன்மாவில் மறைத்தலும் அருளலும் ஆன்மாவில் நடைபெறுகிறது. ஆண்டவர் செய்கின்ற மறைத்தல் என்கின்ற திருநடன செய்கை ஒவ்வொரு நொடியும் விளங்குவதனாலே தான் அந்த திரையிடப்பட்டுள்ளது. அவர் நிறுத்தினார்னா நமக்கு ஆண்டவருடைய உண்மை பட்டுன்னு தெரிஞ்சிடும். அதை இப்பொழுது விளங்குகின்ற அந்த ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அந்த ஆணவ இருள் விளங்குவதற்கு கூட
ஆண்டவருடைய திருநடன செயலால் தான். ஏன்னா ஆண்டவருக்கு அந்நியமா எதுவுமே ஒன்று இருக்க முடியாது. ஆக ஆணவம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது பிரணவத்தினுடைய வித்து நிலை அப்படிதான் இருக்கும். அந்த ஓங்காரத்தினுடைய கனி நிலை தான் பிரணவமா மாறுது. இதுதான் உண்மை. ஆக சுத்தத்தன்மார்க்கம் அது முற்றிலும் மிக உயர்ந்த நிலை. காரணம் இத்தருணம் ஆண்டவரே அந்த உண்மையை தானே வள்ளல் பெருமான் உள்ளிருந்து அனைத்தையும் உலக சமூகம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் இனியும் சமய மதங்களில் சிக்குண்டு அலையுண்டு அல்லல்பட்டு அலைய வேண்டாம் என்பதற்காக ஆண்டவரே சுத்த சன்மார்க்கத்தை வழங்குகின்றார் இத்தருணம். அதனாலதான் நமக்கு வினை வினை நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு வரணும்னா இப்ப நமக்கு முதல்ல கிடைத்த பிறவி அருகம்புல்லுன்றாங்க. புல் ஓரறிவு தாவரம். அப்ப அது ஈரறிவு சங்குக்கு வரும்போது அது என்ன வினை செஞ்சுதானே அதுக்கு சங்கு சிப்பிக்கு வரணும். அது என்ன பாவத்தை செஞ்சு, அது என்ன வினை செஞ்சது, அது என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒரு தொட்டா தெரிஞ்சுக்கும். மற்றபடி அதுதான் என்ன காரியத்தை செய்யும். அது எப்படி ரெண்டறிவுக்கு வர முடியும்? வினைதான் பிறவியை கொடுக்குதுன்னா அது என்ன வினை? அது ஒண்ணு தெரியாது. அதுக்கு அது தொட்டா இலைய மூடிக்குது. அந்த உணர்வையும் விளங்க செய்வது இறைவன் தானே. அப்படி இருக்கும்போது அது என்ன வினை செய்யும்? ஆக அந்த வினை என்பது கூட இறைவனுடைய அருள் செயலினே மாற்ற தோற்ற நிலையில்தான் ஒவ்வொரு ஜீவன்லையும் அது வெளிப்படுது. ஒரு ஜீவன்ல ஜீவ நிலையில நாணயத்தின் ஒரு மேல் பக்கம் ஆன்மா, அதுல அந்த அருள் குணம் தான் வெளிப்படும். அருளே நம் குணம். அதனுடைய நாணயத்தினுடைய கீழ்ப்பக்கம் இந்த பக்கம் இருக்கிற ஜீவன்ல தாமசம், ரஜோகுணம், தாமச குணம், தத்துவ குணம், இந்த 3 குணங்கள்ல சத்துவ குணம் வெளிப்படுகின்ற பொழுதுதான் பலகாலம் நாம் நன்மையே செய்யறோம், உயிர்களுக்கு அன்பு சேர்ந்து வருகிறோம். ஆனா இந்த சத்துவ குணம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அந்த சத்துவ குணத்தினுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி துன்பங்களை அனுபவிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலே ஒரு ஜீவனிலே தாமச குணத்தையும் ரஜோ குணத்தையும் இந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த குணத்தையும் இறைவன் தான் வெளிப்படுத்துகின்றார். அந்த குணம் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒருவனுக்கு காடின்யம், இரக்கமற்ற நிலை, காமம், கோபம், அந்த குணம் என்ன வெளிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வெளிப்படும். அதனால இறைவன் வெளிப்படுத்தாம அந்த தாமச குணமோ ரஜோ குணமோ வெளிப்படாது. ஆக முறைப்படி அந்த தாமச குணம் ரஜோ குணம் வெளிப்படுத்தி அதுலயும் அது நாம இன்பமா இருக்கிறன்ற ஒரு ஆசையை தூண்டச் செய்து அது அப்படி நியாயமா அது போராடும். கிடைக்கலன்னா அது நியாயமற்ற வழியில எப்படியாவது தான் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிறருக்கு, பிற உயிர்களுக்கு மனோவாக்கு காயத்தால தீமைகளை செய்து தற்சமயத்துக்கு இன்பத்தை நுகர்ந்து விடும். அப்போது ஆண்டவர் அதன் போக்கிலே விட்டு விடுகின்றார். அப்புறம் பின்பு தண்டிக்கிறார். ஆக இது திரும்ப திரும்ப பல பிறவிகளை வருகின்ற பொழுதுதான் அது தன்னுடைய சுயானுபவத்திலே தெரிஞ்சுக்குது. ஓஹோ, அதனால நம்ம இதை இது பண்ணிச்சா துன்பம் தான் நிச்சயம், துன்பம் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அந்த துன்பத்தை இறைவன் கொடுக்கும் பொழுதும் கொடுத்து அதிலிருந்து தப்புவதற்கு 4 பக்கமும் வழியை அடைத்து விடும் பொழுதுதான் அது கடைசி நேரத்துல தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்புறம்தான் கடவுள் பக்கம் திரும்புது. அப்புறம்தான் எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறாரு, எல்லா உயிர்களுமா இறைவன் இருக்கிறார் உண்மை அறிந்து அது அந்த அன்பு தத்துவத்தை விஸ்தரிக்க செய்கிறது, அனுபவிக்க செய்கின்ற பொழுதுதான் அந்த அந்த சத்துவ குணத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு மேலும் மேலும் தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அப்புறம்தான் அந்த பக்கம் ஆன்மாவிலே அருள் குணத்தை ஆண்டவர் காட்டி கொடுக்கின்றார். கடைசியில தன்னிலைக்கு ஏற்றிருக்கிறார். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலம்தான் ஆண்டவருக்கு இந்த ஆன்மா என்கின்ற டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ன்றது 0விலிருந்து ஆரம்பிச்சு
கடைசியில 1000ல போய் முடியுது. 1000 என்கின்ற நிலை வரையில நமக்கு கோடிக்கணக்கான பிறைகள் வருது. இந்த 1000 தான் தகராகாச நிலை. அதனாலதான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையிலே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். தா என்றாலே 1000, தா என்றாலே 1000. அதனாலதான் 1000த்துல பல பல பழமொழிகள் இருக்கு. நம்ம உத்ராட்சம் மந்திரங்கள் ஜபம் கூட 1008 அந்த மாதிரி சொல்றாங்க. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். என்னன்னா நீ 1000 இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதா? இந்த தமிழகத்துல இந்த 1000 வச்சு பல பழமொழிகள் இருக்கு. 1000 என்கின்றால் தா என்ற எழுத்து குறிக்கிறது. தா என்ற எழுத்து அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த தகராகாச உண்மையை வெளிப்படுத்துகின்றது. தா என்றால் 7வது மெய் எழுத்து. இந்த 7வது மெய் எழுத்து தான் மெய்ஞானம். இதுதான் தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியனும் அகர நிலைப்பதி அற்பெரும் ஜோதி. த அப்படின்னா அது 1000, ஆன 8, இதுதான் 1008 மற்றும் பொன் மேடை இருந்ததடி அப்படின்னா வள்ளல் பெருமான் தர்றார். ஆக இந்த 8 இந்த உடம்புக்குள்ள 1000 என்கின்ற தகர விளக்கு நம் தலைநடுவிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இது முறைப்படி 0விலிருந்து வருகின்ற பொழுதுதான் அதனுடைய மேன்மையை பரிபூர்ணமாக உணர்ந்து அப்புறம் எக்காலும் அந்த அருள் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தார். இதுதான் சுத்த சொன்னாலும் இம்முறைதான் இறைவனை வெளிப்படுத்துறார். இனி வருங்காலத்துல இந்த சாதி சமய மதம் அனைத்தும் இருந்த இடம் தெரியாம போயிடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆணை கொடுத்துட்டார். அது மெதுவாதான் அழியும். இருந்த இடம் தெரியாம போயிடும். எல்லா சாதி சமய மதங்கள்லாம் அழிந்து போகும். சாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன் அடி, அக்கட்சி அருள் ஜோதியை கண்டேன் அடி. அவர் கண்டுட்டார். பிரபஞ்சத்தையே அந்த வழியில் தான் நீ செலுத்தும். தனக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் அதுதான் கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு உயிரும் சாதி சமய சழக்கை விட்டு விடும்படி செய்து விடுவார். அதற்கு ஏற்ப இன்றைய உலகத்திலே மாறுதல்கள் மாற்றங்கள் நடைபெறுவதை, சண்டை போர் அணுகுண்டு இதெல்லாம் நடைபெறுவதை நாம் கண்ணாலே தினசரி செய்திகளாக நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கண்டிப்பா. அப்ப நீங்க இந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்ப நீங்க சொல்றது அருட்பெரும் ஜோதிங்கிறது உருவம் அருவம் அருவுருவம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, அருவ நிலையில அகண்ட வெளியில இருக்கிற ஆண்டவருக்கு அங்க வாழ்வு கிடையாது. அவர் ஒரு இருப்பு மாத்திரமாய் தான் இருக்கிறார். அவர் வாழிடம் எதுன்னா நீங்க தான் வாழிடம். அவர் வாழிடம் எதுக்கு அப்படின்னா நீங்க தான் வாழிடம், நான் அடியன் தான் வாழிடம், அந்த தெருல போற நாய் தான் அவருக்கு வாழிடம், பரமஞானி தான் அவருக்கு வாழிடம். ஒரு பாடல்ல ஒளியாய் உள்ளொளியாய் உள்ளொளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் அவ்வொளிக்குள்ளும் ஓர் ஒளியாய் வெளியாய் வெளி வெளியாய் வெளியிட மேல் வெளியாய் மேல் வெளி மேல் பெரு வெளியாய். தலை சுத்துதை, அதெல்லாம் அனுபவ பாடல்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வராங்க, எங்கேயோ சொல்ல வர்றா, படிச்சு விட்டுடுங்க. ஏன்னா அதெல்லாம் பேரனுபவ நிலை, வரலாறுடைய பேரனுபவ நிலை. அது வரும்போது வரட்டும், அதுக்கு அர்த்தம் இப்ப நமக்கு தெரியாது. இதுவே ஒண்ணு புரியுமா? இது இன்னும் என்னென்ன புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெளிக்கடந்து அதாவது எங்கும் வியாபித்திருக்கிறான். புறம் 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 புறம்னு போயிட்டே இருக்கும், அகம் அகம் அகம்னு உள்ள போயிட்டே இருக்கும். அப்படி ஆண்டவருடைய உண்மை எங்கும் வியாபித்து நிற்கிறது. அதுக்காக அப்படி சொல்றாரு. அப்ப திருமந்திரமே ஒரு இதுங்கிறாருங்க, அந்த பாடலே வேணாங்கிறாரு சாமி. நம்ம நிலையிலிருந்து அதை பத்தி பேசக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்துல பெருமானார் சொல்லிட்டாரு. அத வேதம் ஆகமம் முதலிய கலைகளில் லட்சியம் வைக்க வேண்டாம். நீங்க ரெஃபர் பண்ணுங்க, உண்மை இருக்கு. அதுல அகட்சமயமாகிய சைவம் வைணவத்துல எவ்வளவோ உண்மைய நம் தமிழகத்து ஞானிகள் உள்ளிருந்து தவமிருந்து வெளிப்படுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஆனா அதுலயே அதை மட்டும் பற்றிக்கிட்டு
அருட்பாவை சொல்ல கேட்க மாட்டேன்னு விட்டீங்கன்னா அங்க வந்து ஒடுக்க நிலையில் தான் போயிடும், ஐக்கியப்பட்டு போவோம். அதனால வாழ்வு கிடையாது. சரிங்க, இந்த சன்மார்க்கத்துல எங்கேயும் கிளாஸ் நடத்துறீங்க? இந்த மாதிரிலாம் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஏதோ பாதி புரியுது பாதி புரியல உண்மையில வந்துங்க. தமிழ் சூப்பரா பேசுறீங்க, நல்லா கேட்கும் போது நல்லா புரியுது. திருப்பி அடுத்த லைனுக்கு போனா எங்க போச்சுன்னு தெரியல அந்த சிந்தனை வந்துங்க. நீங்க ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம உள்ளொளி தியான பயிற்சி முகாம் நடத்துறோம் இல்லைங்களா? ஆமாங்க. உங்க ஏரியாவில ஏதாவது ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 100 பேர் ஒரு சின்ன ஒரு இடம் வச்சு 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாப்பிட்டு வந்துட்டு உட்காரட்டும். டிஃபன் நீங்க கொடுக்க வேண்டாம், சாப்பிட்டோம் வந்துட்டோம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 6 மணிக்கு முடிச்சிடலாம். ஒரு நாள் அந்த சிற்றவை வாழ்வு முறை. இதுல வந்து முழுக்க முழுக்க இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு சுவாமி சரவணானந்தருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் இன்றைய சுத்த சன்மார்க்கத்தை நடத்தி செல்வதாய் உள்ளது. ஏன்னா வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம திண்டுக்கலுக்கு தான் போகணும். சுத்த சன்மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க திண்டுக்கலுக்கு தான் போகணும். ஏன்னா திண்டுக்கல் சாமி வரலாறு விழுங்கிட்டார். திண்டுக்கல் சாமி வரலாறு மிச்சமின்றி அப்படியே விழுங்கிட்டார். அப்படி ஒரு இது ஏற்பட்டு அவரு அந்த சின்ன வயசுலயே காலேஜுக்கு போனோம் அப்படின்னு தன்னுடைய மகனை அனுப்பிச்சா, அப்ப அந்த காலத்திலேயே வந்து அது மெட்ரிக் இந்த பிரிட்டிஷ் காலம் பீரியடு. சுவாமி வந்து 1910 பிறந்து இந்த இன்டர்மீடியட்லாம் முடிச்சுட்டு திருச்சிக்கு அனுப்ப போறாரு அவங்க அப்பா காலேஜ். இல்லப்பா அப்ப அந்த இந்த டைம் லீவ் டைம்ல தான் அவருக்கு மதுரை கோயிலுக்கு போயிட்டு வழியில வருகின்ற பொழுது ஒரு பழைய புத்தக கடை, அந்த வழியா சாமி போறார். அவரு கீழே தான் பாப்பாரா, கீழே குனிஞ்சாருன்னா வீட்டை விட்டு விழுந்தாருன்னா திருப்பி வீட்டுக்கு போகும்போதுதான் தலையை நிமித்து வரோம். சரவணானந்த சாமி யாருக்கும் பேச மாட்டாங்க. அது ஒரு டைப்பாவே இருந்திருக்காரு. இல்ல குடிஞ்சாருன்னா குடிஞ்சுதான், ரோட்ல யாரும் வரான்னு தெரியாது, கரெக்டா போய் சேர்ந்துருவாரு. அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அது 2வது 3வது பழைய புத்தகடையில் குடிஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு. திடீர்னு அவர் தலை திரும்புது, ரோபோ மாதிரி கேமரா திரும்புது. அங்க ஒரு பழைய திருவருட்பா புத்தகம் இருக்கு. ஐயா இது என்ன, அது 1 அரணாவோ 1 வாங்கிட்டார். அப்படியே உட்கார்ந்தார், மொத்தத்தையும் படிச்சார். இந்த மகனே போலாமா காலேஜுக்கு? இல்ல எனக்கு படிப்பு பள்ளி படிப்பு வேண்டாம், கல்லூரி படிப்பு வேண்டாம், சாகாத கல்வி கிடைக்கிற படிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால வேண்டான்ட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார் அவங்க அப்பா, நல்ல வசதியானவரு, அவர் வேண்டான்ட்டார், மறுத்துட்டார். எனக்கு வந்து இந்த பிறவியில எனக்கு வந்து சாகாத கல்வி வரலாறு கட்டலாம் வந்துட்டேன், எனக்கு வேற யாரும் தேவையில்லை அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்ம வந்து அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு குருவை தேடி ஒரு ஆசிரமத்தை தேடும் போது தான் சபாபதி சுவாமிகள், அவர் வந்து வரலாறுடைய ஃபாலோயர், அவர் பெரிய யோகி மகான், அங்க போய் அடைக்கலம் ஆயிட்டார், அங்கேயே இருந்துக்கிறார். அங்க இருந்து கடைசி வரல தன்னோட தான் சாமிகளை வச்சுட்டு இருந்தார். சபாபதி ஐயா அவரு கேக்குறாருங்க, சபாபதி பெரியவருங்க, சபாபதி அவர்தான் சபாபதி, சத்திய ஞான சபாபதி. இல்ல அவர் எங்க இருக்காரு, அவருடைய சமாதி எங்க இருக்குங்க? அது பழனி ரோட்ல இருக்கு, திண்டுக்கல் பழனி ரோட்ல இருக்கு. சரி சரிங்க. இப்ப பராமரிப்பு கம்மியா தான் இருக்கு. சாமிகள் வருஷம் பூஜை நடக்கும், அதெல்லாம் சிறப்பா நடத்துவார். இப்ப அவங்க அது எப்படியே போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். சரவணந்தா சாமி ஏங்க ஐயானுடைய ஜோதி ஆகல? அது ஜோதி ஆகல, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இல்ல கேக்குற கருத்து, சமாதியில பண்ண சமாதி போட்டு பண்ணாங்க. இப்ப வள்ளலார் வந்து ஜோதி ஆனா நீங்க நம்புறீங்களா? நீங்க கண்ணாடிய அப்ரூவ் அதை நேரடியா பாத்தீங்களா? ஐயா எப்படி புக்களை எழுதிருக்குது. கண்ணால் காண்பதும் போய், காதாலும் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய். அவர் வந்து நான் திரிதேக செய்தியை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டவும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அடைந்தது அவர் அல்ல, அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த தோற்றத்துல அவர் அடைந்து விட்டார். அவர் அடைந்தாரா இல்லையான்ற ஆராய்ச்சி அந்த இடத்துக்கு போனா வெளியிலிருந்து பார்க்கும்போது அவர் என்ன சாதாரண மனிதர்கள் போலதான் இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும்.
அப்படி நினைக்கும் போது ஒருத்தன் வருவான், சாகாதவனே சன்மார்க்கு, அதனால அவர் சன்மார்க்கு அல்லம்பா இன்னொத்தன். இன்னொருத்தன் வருவான், வள்ளலார் அற்பெருஞ்சோதினாரு, இவரு தயாபெருஞ்சோதின்ட்டாரு. அது மார்க்கமே வேற, அது சன்மார்க்கமே கிடையாது, அவருக்கு வள்ளலாருக்கு ஆப்போசிட்டா நின்ட்டாரு அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் நீங்க டைவர்ட் ஆகி வெளில போயிருவீங்க. அதுல பாத்து உஷாரா இருந்தீங்க. இல்ல இல்லைங்க, நான் கேக்குறது வள்ளலாறு உள்ள 3 பேர் வருவாங்க, அவங்க சன்மார்க்கிகள் சொல்லிக்குவாங்க தன்னை. அதனால பார்த்து உஷாரா இருந்தீங்க. அதனால சரவணானந்த சாமி என்ன சுவாமி நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து அழுங்க, இல்ல வள்ளலார்கிட்டயே அழுங்க. சரவணானந்த சாமி அவர் காமிச்சு கொடுப்பார். இல்லைங்க, நான் கேக்குறீங்க வள்ளலார் ஜோதியா உள்ள போய் மாறினார் இல்லைங்க, ஆமா, அந்த மாதிரி இவர் ஐயா ஆகலைன்னு கேக்குறீங்க. இப்ப நீங்க அப்படி ஆவலன்னு நீங்க நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்களா? இல்ல எனக்கு தெரியல, கேக்குறீங்க. அவருடைய தேகம் மண்டுக்குள்ள போயிடுச்சு, அந்த தேகம் என்ன ஆகணும்னு பாக்குறீங்க நீங்க? இல்ல வள்ளலார் மாதிரி ஏன் ஜோதியா மாதிரி கேக்குறீங்க? நானு வள்ளலார் உடம்பு ஜோதி ஆயிடுச்சா? அதான் புக் எழுதி வச்சுக்கிறாங்களே, புக்ல புக்கை ரெஃபர் பண்ண கூடாதுங்க, நீங்க புக்கை ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஜோதி ஆகலன்னு சொல்றீங்களா நீங்க? வள்ளலாருடைய உடம்பு 7 தாதுக்களால் ஆனது தானே? ஆமா, கண்டிப்பாங்க. அதாவது ரோமம், தோல், ரத்தம், தசை, எலும்பு, நரம்பு, சுக்கிலம் இதனால ஆனது. ஆமாங்க. அதுல மலப்பைய, ஜலப்பைய, நுரையீரல் எல்லாமே இருந்தது இல்லையா? ஆமாங்க. அந்த உடம்பு என்ன ஆச்சு எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். அந்த உடம்பு என்ன ஆச்சு? அந்த உடம்போடு தான் இருக்காரா? இவருதான் 4 பாடல் எழுதிட்டு போயிருக்கிறாருங்க. என் சாமி எனது துறை என் உயிர் நாயகமே என்று நான் இருக்கும் இடத்தில் அவர் என்றால் பின்சார் 2 நாளைக்குள்ளே எனது உடம்பில் கலந்து எனது உலகத்தை பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய இருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே மின்சாரம் விடமிடவா என் மொழி நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாளிகை கடந்த போதேன்னு சொல்றாருங்க. ஐயா நான் கேட்டது வேற, நீங்க சொல்றது வேற. என்ன கேட்டேன், நம்ம மாதிரியே அவருக்கு எலும்பு, தோல், ரசம், தத்தம், சிறுகுடல், பெருகுடல், மலப்பை இருந்துதா இல்லையா வள்ளலாருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா இருந்துச்சுங்க. அந்த உடம்போட இப்ப இருக்காரான்னு கேக்குறேன். உள்ள போய் ஜோதியா மாட்டேன்னு சொல்றீங்க, நீ சொல்றாங்க. சரி, அந்த உடம்பு என்ன ஆச்சு அப்புறம்? தெரியலையே, அதை நீங்க தான் அவர்தான் சொல்றீங்க. இறைவன் காட்டி கொடுக்க மாட்டார், உள்ளே கதவை சாத்தி சொல்றாரு இல்லைங்க. அதை விட்டுடுங்க, காட்டி கொடுக்க மாட்டார், அது வேற விஷயம். நம்ம அந்த உடம்பு புலால் உடம்பு என்னாச்சு, இருந்துச்சா இல்ல திடீர்னு அது மாயமா மறைஞ்சிச்சா? அப்படி மாயமா மறைந்தால் அது இயற்கை விதிக்கு மாறுபாடானதா? அது என்னாச்சு? அந்த உடம்பு என்னாச்சு அது சொல்லுங்க. அந்த உடம்புதான் ஜோதியா மாறிடுச்சிங்க. அப்ப அந்த எலும்பு ரத்தம் என்னாச்சு? அதான் அவங்க சித்து, அதான் எல்லாம் கடவுள் நிலைக்கு வந்துட்டார்ல அவருங்க. அந்த எலும்பு வெயிட்லாம் எங்க போச்சு? அந்த அணுக்கெல்லாம் அதுதாங்க, நீங்க அந்த கடவுள் நிலைக்கு போகும்போது என்ன வேணா செய்யலாம் அவரு. அப்படி கிடையாது. இயற்கை எப்போதுமே நியதி முறைக்கு மாறாக எதையுமே செய்யாது. நியதி முறைக்கு மாறாக வினோதங்கள், அற்புதங்கள்லாம் செய்யாது. எல்லாமே நியதிக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த செல்கள் என்னாச்சு? அந்த செல்களுடைய கதி என்ன? 27 லட்சம் கோடி செல்கள் என்னாச்சு? அது அப்படியே வச்சுட்டு இருந்தாரா இல்ல அது என்னாச்சு, எங்க போச்சு? எனக்கு சொல்லி கொடுத்து படிச்ச வரைக்கும் என்ன சொன்னாங்க, கதவை படத்துல சொன்னதை கேட்காதீங்க. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. உங்க உணர்வுக்குள்ள நீங்க போனோம். நீங்க அந்த அளவுக்கு அறிவு இருந்தா எங்கேயோ போயிருப்பேன். இல்ல அந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். போலன்னா வாட்டி வதக்குவார், போட்டி புரட்டுவார். அதனால போய் தான் ஆகணும். மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன். அந்த ஓர் இடம் எங்க? திருப்பூர் கடலூருக்கு போயிருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது போவீங்களா சொல்லுங்க. மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன், சீரிடம் பெறும் ஓர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனம் கருணை செய்தோம். அந்த ஓர் இடம் சேரிடம் எது?
இல்ல அதுதான் இல்ல நீங்க அதுதான் நீங்க அது எந்த இடத்துல நிக்கிற இது நமக்கு தெரியல. அதையும் சொல்றார். இருந்த திசை சொல்ல அறியேன். எந்த இடம், அந்த ஓர் இடம், சீரிடம், அந்த சுற்றம்பலம், அதுதான் நாம இருக்குமே. ஆனா நாம இருக்கிற திசை நமக்கு தெரியலையே. இருந்த திசை சொல்ல அறியேன். அப்ப அந்த இடத்துக்கு போய் கேட்டாதான் வள்ளலாருடைய பழைய உடம்பு என்ன ஆனது, சரவணந்தா சாமியுடைய உடம்பு என்ன ஆனது அப்படின்னு புரியும். புரிஞ்சு அதுக்கு மேல வள்ளலார் உணர்த்துவார். 4 பேர் சொல்றத கேட்டோம்னா நம்ம நாசமா போயிடும். இல்லைங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க அந்த உடம்பு அந்த நான் உடம்பு சொல்ல என்னாச்சுங்க? நான் சொல்ல வர அடியே சொல்ல வருது. இல்லைங்க, உங்களுக்கு உங்க அனுபவத்துல பிரயோஜனப்படாது. உங்க அனுபவத்துல பிரயோஜனப்படாது. இல்லைங்க, உங்க அனுபவத்துல நீங்க என்னை விட எல்லாம் இப்ப நிறைய படிச்சுக்கிறீங்க, நிறைய உணர்ந்துக்கிறீங்க. இந்துக்கள் சரவணான சாமி கூட ரொம்ப ஒரு அணுக்கு தொண்டரா எல்லாம் பண்ணிக்கிறீங்க. இப்ப இதுல வள்ளலார் உள்ள போனவர் என்ன ஆனாருங்க? அதே நீங்க வரலாறுகிட்ட கேளுங்க. இன்னொருத்தர் சொல்றது உங்களுக்கு பிரயோஜனப்படாது, திருப்தி ஏற்படாது. அது அப்படி இல்லை. நீங்க வரலாறு உள்முகமா பிரயாணம் செஞ்ச சாமி, நீங்க அந்த உடம்பு பழைய உடம்பு என்ன பண்ணீங்க, அது என்ன ஆனிச்சு, மாயமா மறைச்சிட்டீங்களா, அது ஒண்ணு சொல்லுங்க. அப்புறம் திண்டுக்கலுக்கு சாமி எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா, அது என்னாச்சு? இந்த கேள்வி டெய்லி கேட்டாருங்க. ஒப்ப விட கிடைக்கீங்க விட கிடைச்சு ஒப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு நம்புவீங்க. இது அடியேன்னு சொன்னா உனக்கு திருப்தி ஏற்படாது, ஏற்படாது. இல்ல, உங்க அனுபவம் சொல்லுங்க. வள்ளலார் என்ன ஆனாருங்க? பூஜ்யம் ஐயா. இல்ல வள்ளலார் என்ன ஆனாருங்க? அது இது சொல்ல முடியாது. இன்னொரு சப்ஜெக்ட் தனியா வச்சுப்போம். இல்லைங்க, வள்ளலார் 51 வயசுல சொல்றாங்க இல்லைங்க, ஜோதியா மாறிட்டாருன்னு. ஆமா, உண்மையிலேயே ஜோதியா மாறிட்டாரா மாறலையா? ஜோதியாவும் மாறல, ஒண்ணும் மாறல. எங்க அவர் போன மறைஞ்சு போயிட்டாரு நீங்க? மறையவும் இல்லை, மாறவும் இல்லை. அவர் இருந்தபடி உள்ளபடி விளங்கி கொண்டிருக்கிறார். இல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? காணாம போயிட்டாருன்னா அவர் பேப்பர்ல இப்ப நீங்க போடுறாரு. எங்க இருக்கிறார் நீங்க கேக்குறீங்க இல்லையா, அங்கதான் இருக்காரு. அவர் அங்க இல்லைங்க இருக்கிறதுனால நீங்க எங்க வரலாறு இருக்கான்னு கேட்க முடியுது. இல்லைங்க, சூழ உடம்பு சொன்ன மாதிரி இத்தனை எலும்பு தோலா இருந்தவர் எங்க போயிட்டாருன்னு கேக்குறேன். இப்ப கார்த்தி எங்க இருக்கிறாருன்னு கேட்டானா திருப்புலதான் சொல்றேன். நீங்க எங்கன்னு கேட்டா மெட்ராஸ்ன்னு சொல்றப்ப அவர் எங்க இருக்கிறாருங்க? அதாவது வள்ளலார் ஜோதியானார், ஜோதியோடு ஐக்கியமானார், இந்த வார்த்தைகளே தப்புதான். சரிங்க, அப்புறம் அப்ப மனசு எங்க போயிட்டாரு? காண போயிட்டாரு. இப்ப போலீஸார் கேஸ் சொல்லலாம். அவரு காணாம போல அவரு பிரணவ தேகியாய் அற்பிரகாச வடிவத்துல அற்புறஞ்சோதி ஆண்டவராக எங்கும் விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத இடம் கிடையாது. அப்படி விளங்கி கொண்டிருக்கிறது யாருன்னா அற்புறஞ்சோதி ஆண்டவர் தான். ஆண்டவரா மாறிட்டாருக்கிறீங்க நீங்க. இயற்கை உண்மையா மாற மாறிட்டாருங்க. முடியும், மாற முடியாது. உள்ளதே உள்ளது வில்லது என்றே வாரு. உள்ளதே உள்ளது, யாராலும் மாற முடியாது. அற்புறஞ்சோதி ஆண்டவர் தான் இருக்கிறார். மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றதும் அற்புறஞ்சோதி. பல ஜென்மம் எடுக்க மாட்டேங்க நீங்க சொல்றது கேக்குறதுக்கு. பல ஜென்மம் எடுக்க மாட்டேங்குதுல பேங்குறதுக்கு. பல ஜென்மெல்லாம் எடுத்து அனுமதி கொடுக்க மாட்டாரு. ஆமா, இப்போ நைட்டு கூட தூங்க விட மாட்டார். என்னங்க? தூங்க விட மாட்டார். அதனால நீங்க மேக்சிமம் என்ன உயிர்குலத்துக்கு உயிர் விளக்கப்பணி செய்றீங்களோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களே மறந்தாலும் உங்களை வள்ளலார் விட மாட்டார். அதனால நீங்க ஒண்ணும் வள்ளலார் நினைக்க வேண்டாம். ஏன்னா அவரு உங்களை மறக்க மாட்டார். எங்க அப்பா. சரி ஐயா, இத பத்தி ஏதாவது புக்கு ஐயா எழுதுகிறாங்க? சரவணந்த சாமி தான் எழுதுகிறாங்க. நிறைய புக் இருக்கு சாமி, நிறைய இருக்காங்க. இல்ல உங்க மூலம் நான் நிறைய புக் வாங்கிக்கிறீங்க. நீங்க தானே கொடுத்தீங்க, நிறைய புக் கொடுத்தீங்க. ஆமா, அது எந்த புக்ல இந்த கடவுள் தன்மாற்றம் எல்லாம் எந்த புக்ல எழுதுகிறாரு? நீங்க அன்பு ஒளியனும் இறைமனிதன் புக் படிச்சுக்கிறீங்களா? இல்ல, புக் படிக்கலைங்க. படிக்கலையா? அன்பு வழியில் இறை மனிதர்கள். சரி, மனிதர்கள் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். அன்பு ஒளியில் இறை மனிதனா? சரி சரிங்க. அந்த புக்கு உங்ககிட்ட இல்லையா? இந்த மாதிரி புக்கு படிச்ச மாதிரி தெரியலைங்க, நான் பார்த்த மாதிரி தெரியல. சரி, நான் அனுப்பிச்சு வைக்கிறேங்க.
சரி சரி. அட்ரஸ் பழைய அட்ரஸ் என்கிட்ட டெலீட் ஆயிடுச்சு. அப்ப அனுப்பிச்சுடுறேங்க நீங்க நான். அனுப்பிச்சுடுங்க, நான் ஒரு 2 நாள் அனுப்பிச்சுடுறேன். அதை படிங்க. சரி. அதுல எல்லாமே சுருக்கமா இருக்கும், டீட்டெயிலாவும் இருக்கும். நீங்க நிறைய புக்கு படிச்சு தேர்றதை விட இதை படிச்சுட்டு அப்புறம் அகவல் விளக்க உரைக்கு போங்க. ஐயா நீங்க ஏதாவது எழுதிக்கிறீங்களா? அங்க விளக்க உரை எழுதிக்கிறீங்களா? ஐயா நமக்கு என்ன தகுதி இருக்கு? நமக்கு ஒரு தகுதி இல்லை. சாமி சொன்னதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி, அப்படி எளிமைப்படுத்தும் போது கூட தவறு நடந்து விடுமோன்னு பயந்துக்கணும் தான் எளிமைப்படுத்தணும். அந்த எளிமையாக்கப்பட்ட ஒண்ணுதான் அன்பு ஒளியனும் இறைமொழிதான். நீங்க எழுதுன புக் வாங்கிடுங்க. ஐயோ திருப்பி சொல்றாங்க, எளிமைப்படுத்தப்பட்டது சுவாமி. அது சரவண சாமியும் வள்ளலாரதும் சேர்ந்து இருக்கும். அவங்க 2 பேர் சொன்னதுதான் நம்ம பாஷையில சொல்றோம். புக் எழுத நீங்க எழுதிக்கிறீங்க, புக் எழுதுனது. அது இன்னும் புரிஞ்சுக்கல. இல்ல இல்லைங்க, நாங்க இது சரவண சாமி சொன்னது, வரலாறு சொன்னதுதான். நம்ம சென்னை புதுப்பேட்டை பாஷையில சொல்லிருக்கு. அதே சாமி. சரி சரி. சென்னை புதுப்பேட்டை பாஷையில சொல்லிருக்கு. இல்ல இல்லைங்க, நீங்க தூய தமிழ்ல சூப்பரா பேசுறீங்க. சென்னை அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க, சென்னை வார்த்தையை யூஸ் பண்றீங்க. நீங்க தெளிவா பேசுறீங்க, தமிழ்ல தூய தமிழ்ல பேசுறீங்க. ஐயா நீங்க அந்த 51 வயசுல வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாமே ஏகமா போயிட்டாரு, அநேகமா போயிட்டாருங்கிறீங்க. ஆமா, ஒரு அற்புதஞ்சோதி ஆண்டவர் இப்ப வள்ளலார் வடிவத்துல அழகமா விளங்கி கொண்டிருக்கிறார். அங்க நாம் அப்புறம் சினிமா நினைக்கிற படத்துல எதுக்கு அருட்பெருஞ்சோதி படத்துல கதவை திறந்து காட்டினா ஜோதி காட்டுறாங்க? எப்படிங்க ஐயா? அருட்பெருஞ்சோதி படத்துல, பழைய சினிமா படத்துல ஆமா கதவை திறந்துன்னா உள்ள ஜோதியா காட்டுற எது காட்டுறாங்க? ஐயா, புறத்துல ஒரு அடையாள சின்னம் தான். புறத்துல நாம் பாக்குறது எல்லாம் ஒரு அடையாள சின்னம். ஆனா இன்னொன்னு, அந்த வள்ளல் பெருமான் அற்புதஞ்சோதி ஆண்டவர் விளங்குறாரு. அந்த ஞானிகள், சத்திய ஞானிகள், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சொல்லுக்கு இறைவனே கட்டுப்பட்டுருவார். எம்பெருமானே, இங்க இனி வருங்காலத்துல கோடி கோடியா மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு இகலோக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க வேண்டியான்னு இங்கிருந்து அருள் புரிவீராக அப்படின்னு சொன்னா அந்த கட்டுப்பட்டு அங்க அற்புதஞ்சோதி ஆண்டவர் இருப்பார். அதனாலதான் பல பேருக்கு பல பிரச்சனை தீர்க்குன்னா காரணம், வள்ளலாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்க அற்புதஞ்சோதி ஆண்டவர் பாவம் உட்காந்துக்கிறார். இறைவனை பத்தி ஒரு திருவள்ளுவர் நிறைய சொல்லிக்கிறாருங்க. எப்படிங்க திருக்குறள் திருவள்ளுவர் இதை பத்தி இறைவனை பத்தி ஃபுல்லா சொல்லிக்கிறாங்களா? இந்த மாதிரி சன்மார்க்கத்தை மாதிரி பிரிச்சு பேசிக்கிறாங்க. பழைய இது எல்லாமே ஒடுக்கம் தான், ஒடுக்க நிலை தான். அதாவது பிறவி வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா இறைவன் வாழ வரும்போது அவருக்கு உருவம் தேவைப்படுத, உடல் தோற்றம் தேவைப்படுது. அப்ப அவர் வேண்டும் தானே அவர் வர்றாரு. ஆனா நம்ம வேண்டாம் போறது இறைவனுடைய விருப்பத்துக்கு மாறுபாடான மார்க்கம் தான் முன்பு சொல்லப்பட்டது என்றார் வள்ளலார். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த பேருபதேசத்தை படிச்சு பாருங்க மீண்டும் ஒரு முறை. அதுல எவ்வளவு சொல்லியிருக்கார் பாருங்க. பற்று சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடை நல்ல சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இதுல வச்சுக்கிற பற்று சொன்னா அது சுத்த சன்மார்க்கம் நமக்கு அது விளங்கவே விளங்காதுட்டார். சரிங்க, எடுத்த உடனே இந்த பக்திங்கிறது ஒழுக்கம் தான், பக்தி எல்லாம் வரும். எடுத்த உடனே சன்மார்க்கத்தை எப்படி வர முடியுங்க? நீங்க எது ஒண்ணும் பண்ண வேண்டாம். எடுத்த உடனே சன்மார்க்கம், அவர் ரொம்ப நாள் கழிச்சு சன்மார்க்கம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. நீங்க கோயிலுக்கு போக நினைக்கிற விருப்பப்படுறீங்களா, கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க. ஆனா கோயில நீங்க இமேஜ் தானே பண்ணணும். ஐயா நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்க பேரனை ஒரு வயசு பேரனை நீங்க தோல் மேல வச்சுட்டு கோயிலுக்கு போறீங்க. உங்க கூட நீங்க வீட்டுல வளர்க்குற நாய் வந்துச்சு, நீங்க அந்த கோயிலுக்கு போறீங்க, ஒரு சாதம், ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்க போறீங்க. கோயிலுக்கு 12 மணிக்கு தரிசனம் கிடைக்குது. கூட்டத்துல நீங்க விழுந்து விழுந்து கும்பிடுறீங்க. தரிசனம் காட்டும் உங்க பேர குழந்தைய அவன் எங்கேயோ பராக பார்த்துன்னு இருக்கான். சாமி கும்பிடுறா சாமி கும்பிடுறான்னு நீங்க சொல்றது அவன் கேட்கவே இல்லை. ஏன் அந்த நாய்க்கு தெரியுமா கும்பிடுமா? கும்பிடாது.
அப்புறம் வெளியில வந்துட்டீங்க, நீங்க சொன்ன பேச கேட்கற வெளியில வந்துட்டீங்க. அப்புறம் வெளியில வந்து அந்த பார்க்ல வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க, நாய் போறீங்க, நாய் சாப்பிடுது, குழந்தை சாப்பிடுது, நீங்க சாப்பிடுறீங்க. இப்ப என்ன கேக்குறேன், நீங்க இப்ப இந்த சாப்பாடு கற்பனையா? அந்த சாப்பாடுன்றது கற்பனையா? அந்த பசி உணர்வு கற்பனையா? இல்ல அது கற்பனை ஒண்ணு இல்லைங்க. கற்பனை இல்ல. பசி எடுக்குது, பசி சாப்பிடுறீங்க, நல்லா ஆனந்தமா இருக்கு. ஆனா நீங்க அந்த கோயில்ல போய் அந்த ஒரு பொருள், ஒரு ஜட பொருளுக்குள்ள நீங்க கடவுள் இருக்குன்னு நான் ஏற்கனவே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்தந்த தளத்துல பாடல் எல்லாம் பாடியிருக்காங்க. அதனால நீங்க அந்த இடத்துல வந்து கற்பனை பண்றீங்க, உண்மையா இருக்கிறதா நம்புறீங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு இமேஜினேஷன், நம்பிக்கை தான் வைக்கிறீங்க. உண்மையிலேயே அங்க இருந்து கைய காலாட்டினா உங்களுக்கு கடைவெளியில கிடைச்சிருமே. நீங்க கேக்குற கேள்வி ஒரு காது கேக்குமா? கேக்குன்னு நம்புறீங்க, கேக்குன்னு நம்புறீங்க, அவ்வளவுதான். அங்க ஒருத்தர் உள்ள அந்த கல்லுக்குள்ள சிற்பி கை உணர்ந்து இயற்றிய அந்த வடிவத்துக்குள்ள நீங்க ஒரு முருகப்பெருமான் இருக்கிறார் நினைக்கிறீங்க. அந்த நினைப்பை நல்லா திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க, உண்மையிலேயே அந்த உள்ள கடவுளுக்கு தான் நினைக்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு அளவுக்கு இறைவன் அருள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு மனம் வேணும். மனம் வந்து கற்பனா சக்தி, கற்பனை தான் மனம்ன்றது, ஒரு கற்பனா சக்தி கொண்டது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா? அது குழந்தை எங்க கற்பனை பண்ண முடியும்னா அது பண்ணிருக்குமே, நாய் பண்ணிருக்குமே. ஆனா நீங்க அங்க போய் கற்பனை பண்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள கற்பனைக்கு அப்பாற்பட்டு உண்மையாக இருக்கிறாரே, இதை விட்டுட்டு நீங்க ஏன் வெளியில கற்பனை பண்றீங்க? இதுவரையும் பண்ணீங்க போதும், இனி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு, வரலாம், வேற ஒண்ணும் இல்ல. அது கரெக்டுங்க நீங்க சொல்றது. எடுத்த உடனே நம்ம உள்ள போக முடியாது, ஒவ்வொன்னா படிநிலையில ஒவ்வொன்னா தாண்டி தாண்டி போகணுங்கிறீங்க, அப்பதான் கிடைக்கும் சொன்ன மாதிரி இருந்துங்க. அதாவது எடுத்த உடனே நீங்க அதுக்காக எடுத்த பிறவிகள் பல அப்படின்றார். எடுத்த உண்மை இல்ல, இதுக்கு முன்னே எடுத்த பிறவிகள்ல நீங்க எத்தனையோ சமய மத மார்க்கெல்லாம் சென்று அலைக்கழிக்கப்பட்டு அல்லல் பட்டு நொந்துதான் இப்ப வந்திருக்கீங்க. இப்ப நீங்க மறுபடியும் போட்டி பரோட்டா சூரிய சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போறீங்களா? ஒரு கடையில சூரிய போய் போட்டி பரோட்டா சாப்பிட தெரியல, அந்த அந்த ஒரு ஜோக்கு. அது திருப்பி முதல்ல இருந்து சாப்பிட போறீங்களா? சுத்துங்க, ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இல்ல, இறங்கணும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒண்ணு இல்ல, சுத்திட்டு வாங்க. அது உங்களுக்கு நிம்மதி இருக்கும், இதுவே போதும்னா போயிட்டு வாங்க. ஆனா கடவுள் விட மாட்டாங்க, அற்புதம் ஜோதி ஆண்டவர் உங்களை விட மாட்டாங்க. ஆமா, அதையும் பாத்துங்க. என்ன, நீங்க இதுவரையில எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் வந்து அங்கெல்லாம் அலைஞ்சது, பஸ்டது, கஷ்டது எல்லாம் அவருடைய கடைக்கன் பார்வைக்கு போயிடுச்சா? சரிங்க, இப்ப அருட்பெருஞ்சு இப்ப சாமி கும்பிடுறோம்னு சொல்றோம், யாரெல்லாம் கும்பிடுறது? அருட்பெருஞ்சு ஆண்டவர்னு எப்படி இருப்பாரு, எப்படி கும்பிடுறது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்கறது நல்ல அருமையான கேள்வி. இது வரலாறு காட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்ப வந்து எல்லாத்துக்கும் சொல்லும் போது அருட்பெருஞ்சு ஆண்டவர் இப்ப வந்து பிள்ளையாருன்னா பிள்ளையார் போட்டோ எடுத்து காட்டுற கும்பிடுறாங்க. அருட்பெருஞ்சு ஆண்டவர் ஆண்டவர்னு அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எப்படி அவருடைய இது என்ன? உலக வாழ்க்கைக்கு உருவத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.